குட் மார்னிங் லீடர்ஸ். நான் உங்க கற்பகம் பிரவுன் டைரக்டர். இன்னைக்கு என்னோட சக்சஸ் ஸ்டோரி உங்ககிட்ட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்க முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த மேனேஜ்மெண்ட்டுக்கு, பாஷா ஷாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஷேர் பண்ண போறது நான் கடந்து வந்த பாதை. அந்த பாதையில உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்னோட பேர் கற்பகம், கிரவுன் டைரக்ட் பொசிஷன்ல இருக்கேன். இந்த வியாபார வாய்ப்பு என்னோட கிரேட் அப்ளைன் விக்டோரியா அவங்க கொடுத்தாங்க. எடுக்கும்போது நான் வந்து பிசினஸ் ஐடியா இல்ல, ப்ராடக்ட் யூசரா தான் உள்ள வந்தேன். ப்ராடக்ட் யூசரா உள்ள வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்த ஒரு சில வருமானங்கள் 2011 நான் ஜாயின் பண்ணது. அந்த அந்த காலகட்டம் வரைக்குமே வந்து நான் ப்ராடக்ட் யூசர் தான். வீட்டுக்கு பொருள் வாங்கினதுல எனக்கு வந்த வருமானம், முதல் வருமானம் ரூ. 23 வந்துச்சு. அந்த வருட வருமானம் மொத்தமே ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6000 சில்லற பக்கம் வந்திருந்தது. அன்னைக்கு எனக்கு வியாபாரம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா தெரியாது. ஏன் தெரியாதுன்னு கேட்டீங்கன்னா, வெளி உலகம் அனுபவம் கிடையாது. ஆனா ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஹெல்த்ல எடுத்த ரிசல்ட். எனக்கு பேக் பெயின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருந்துச்சு. அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஹெல்த் சப்ளிமெண்டரி மேல மிகப்பெரிய நம்பிக்கை வந்துச்சு. என்னன்னா, ஸ்பைருலினா, நோனி, ஆலிவேரா 3ம் எடுத்ததுல எனக்கு கிடைச்ச ரிசல்ட். என்னோட ஹீமோகுளோபின் அளவு வந்து பாத்தீங்கன்னா, 14 மாற ஆரம்பிச்சது. அந்த நம்பிக்கை என்ன பண்ணேன்னா, தொடர்ந்து ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டேன். அதோட சேர்த்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, ப்ராடக்ட் எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேருக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த வருடம் அந்த வருமானம் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். அந்த வருட வருமானம் வந்து பாத்தீங்கன்னா, 1,98,000 வரைக்கும் வாங்கியிருக்கேன். அப்ப எனக்கு வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் சொல்லணுன்ற ஆர்வம் வந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா, இங்க இன்னைக்கு வீட்ல இருந்தே நம்ம நேர சுதந்திரத்தோட இந்த வியாபாரம் பண்ணலான்றத புரிஞ்சுக்கிட்டேன். தொடர்ந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா, பகுதி நேரமா தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முழு நேரம் வியாபாரியா நான் அப்ப பண்ணல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த வருஷம் வருமானம் 2013 பிளஸ் என்னோட டோட்டல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா, 4,51,000 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கு அடுத்து இப்ப 2014 வந்து பாத்தீங்கன்னா, 7,68,000 வந்திருக்கு. பிளஸ் அதுக்கு 2015 9,00,000, 2016 10,00,000, 2017 10,48,000, 2018 12,19,300 பிளஸ் 2019 11,47,000. இப்படி என்னோட ஆவரேஜான வருமானம் வந்து பாத்தீங்கன்னா, பெர் ஆனம் அதாவது ஒரு வருடத்தின் வருமானம் வந்து பாத்தீங்கன்னா 10,00,000 தாண்டி ரெகுலர் இன்கமா எனக்கு மாற ஆரம்பிச்சது. அதுல வந்து 13,00,000, 11,00,000, 10,00,000 இப்படி வந்து பாத்தீங்கன்னா 2024 வரைக்குமே என்னோட வருமானம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு பெர் ஆனம் வருமானம் வந்து பாத்தீங்கன்னா, இவ்வளவு வந்துகிட்டு இருக்கு. இதுல எனக்கு வந்து கிடைச்ச சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு கரண்ட்ல வந்து 2025ல இருக்கோம். 25ல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இன்னைக்கு இன்னும் இந்த வருஷம் முடியல. அதுக்குள்ள எனக்கு வந்த வருமானம் 8,57,000 வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இந்த வருமானத்தோட சேர்த்து வாழ்க்கை மாற்றம் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்துக்குள்ள நான் எப்படி வந்தேன்? இதுல எனக்கு கூடுதல் வருமானம் எவ்வளவு எக்ஸஸா வந்திருக்கு? ஒட்டுமொத்த வருமானம் எவ்வளவு இருக்குன்றதையும் இப்ப நம்ம பார்ப்போம். என்னோட டோட்டல் வருமானம் வந்து பாருங்க. இன்னைக்கு வெஸ்டீஜ்ல வந்து இந்த 12, 13 வருஷமா என்னோட ஜேர்னில ஒட்டுமொத்தமா என்னோட வருமானம் ரூ. 1,22,47,434 வாங்கியிருக்கேன். இது என்னோட டோட்டல் இன்கம். வெஸ்டீஜ் மூலியமா வாங்கின வருமானங்கள். இந்த வருமானத்தை இன்னைக்கு கூட்டி டோட்டலா வந்து போட்டு பார்க்கும்போது எனக்கே பிரமிப்பா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரமிப்பு எனக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, பிளஸ் பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப். ஆ எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது பெருசா கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த துறை இவ்ளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு துறையில நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வாய்ப்பு குடுத்த இந்த இடத்த நான் பார்க்கும்போது நான் ரொம்ப பிரமிப்பாகுறேன். அதுக்கு உங்களுக்கு ஆதாரமா கீழ வந்து பாத்தீங்கன்னா, என்னோட பான் கார்ட் நம்பரையும் குடுத்துருக்கேன். ஏன்னா, ஏதோ கிடைச்ச நம்பர எடுத்து போட்டு இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணல. பான் கார்ட் நம்பர் பகிரங்கமா உள்ள குடுத்துருக்கோம். இதுல நீங்க பார்த்துட்டு இருக்கிற அத்தன பேருமே இந்த பான் கார்ட் வச்சு, நீங்க வந்து என்னோட இன்கம் கரெக்ட்டான வருமானம் தானான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, அ நான் ஒரு வேலைக்கு போயிருந்தேன்னா, நான் வந்து வியாபாரம் பண்ணியிருந்தனாலும், என்னோட மாச வருமானத்துல நான் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணுவேனான்னு கேட்டா கிடையாது. நான் இன்னைக்கு என் வருமானத்துல இன்னைக்கு நான் மாசம் ஆவரேஜா கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6,000, 7,000, 8,000, 10,000 நான் டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அந்த மாரி ஒரு வெஸ்டீஜ் வியாபாரத்த தான் நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்க. என்னோட இன்கம் டோட்டலா இன்னைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். இந்த இன்கம் வந்து இன்னைக்கு எனக்கு எப்படி வந்துச்சு? வெஸ்டீஜ் வர்றதுக்கு முன்னாடி நான் யாரு?
அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். இந்த வாய்ப்பு உங்களுக்கும் இங்க காத்துக்கிட்டு இருக்குன்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இந்த வெளி உலகத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள விட இந்த வாய்ப்பு நமக்கு நிதர்சனமான ஒரு வாய்ப்பா இருக்கு. இந்த வாய்ப்புக்கு நம்ம உருவாக்கணுமான்னு கேட்டா கிடையாது. சிஸ்டம் இருக்கு. நமக்கு ப்ராடக்ட் இருக்கு. நமக்கு நேர சுதந்திரமும், பொருளாதார சுதந்திரமும் வேணுன்றவங்க மட்டும் தான் இந்த வாய்ப்ப திரும்பி பார்ப்பாங்க. அந்த காலகட்டத்துல எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது நான் யாரா இருந்தேன்? எப்படி இருந்தேன்? இந்த வாய்ப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்திருந்தது, இப்ப அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரகிள்கள் நெறைய சேலஞ்சஸ் தாண்டி தான் இப்ப நீங்க அச்சீவ்மென்ட்ட கடகடன்னு வேகமா பார்த்துட்டீங்க. இந்த அச்சீவ்மென்ட்க்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன சேலஞ்சஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்? என்னென்ன அனுபவங்கள் எடுத்துக்கிட்டோம்? அது எல்லாத்தையுமே இப்ப நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்கம் இன்னைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. இந்த வாய்ப்பு உங்களுக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வியாபார வாய்ப்பு மூலியமா போன நான் வெளிநாடு சுற்றுப்பயணங்கள். அதுல என்னோட முதல் நாடு துபாய். துபாய் வந்து பார்த்தீங்கன்னா 2013 பாஸ்போர்ட் கூட கையில கிடையாது. பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கிட்டு தான் நாங்க துபாய் போனோம். என்னோட துபாய் போம்போது என்னோட டீம் பார்ட்னர்ஸோடயே போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாடு 2014 சைனா. என் கணவரோட சின்னத்து பெருஞ்சுவருக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த என்ன சொல்றது? அந்த குழந்தைங்களோட அந்த என்ன சொல்றது? அந்த கிளைமேட் எல்லாத்தையும் போய் பார்க்கும்போது தான் தெரியுது, உலகம் எவ்வளோ பெருசு அப்படின்றத உணர வச்சோம். பிளஸ் உணர முடிஞ்சுது. இன்னைக்கு இந்த வியாபாரம் எங்களுக்கு அந்த வாய்ப்ப உருவாக்கி குடுத்துச்சு. அடுத்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா, பேங்காக், பட்டாயா. பேங்காக் அங்க புக்கெட். இந்த நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போகறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, அதுல எல்லா இடமும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சினிமால நடிக்கக்கூடிய செலிபிரிட்டி மட்டுமே போகக்கூடிய இடங்கள் இதெல்லாம். அவங்க மட்டுமே என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்கள். இன்னைக்கு ஒரு ஆர்டினரி ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து, இங்கேயும் போய் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி குடுத்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப் கண்ட்ரி. யூரோப் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் போன நாடு துருக்கி. துருக்கில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹாட் ஏர் பலூன் பிளஸ் அந்த இடத்துல நமக்கு அந்த அந்த பலூன்ல கூடையில மேல ஒரு 20 பேர் கொண்டு தூக்கிட்டு போகும்போது, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு சொல்ல வார்த்தை இல்ல. அளவும் இல்ல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் ஸ்டைல் மாற்றத்துக்குள்ள போக ஆரம்பிச்சேன். அந்த காலகட்ட சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, விடிய காலையில இந்த ஹாட் ஏர் பலூன்ல பறக்கும்போது, உலகமே வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெருசா தெரிஞ்சுது. அந்த வாய்ப்ப எனக்கு உருவாக்கி குடுத்ததும் வெஸ்டீஜ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா, பாலி. இந்தோனேஷியா, பாலி வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது, என்னோட டீம் பார்ட்னர்ஸ் இந்த எல்லா நாட்டுக்கும் போகும்போது, என்னோட டீம் பார்ட்னர்ஸோட தான் போனேன். அதுல என்னோட வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட 2 சகோதரிங்க என் கூட இருக்காங்க. என்னோட சகோதரிங்க 2 பேருமே இதுல ஒருத்தர் கிரவுண்ட் டைரக்டர், ஒருத்தர் டைமண்ட் டைரக்டரா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களும் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பாலி சார். பாலி சாரோட எடுத்த ஃபோட்டோ இதுல இருக்கு. இங்க 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 இருக்கிற வரைக்கும், சென்னையில இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெருசா மாடர்ன் ட்ரெஸ்க்குலாம் ஆசைப்பட்டது கூட கிடையாது. ஆனா, வெளிநாட்டுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மாடர்ன் ட்ரெஸ் வந்து விருப்பப்பட்ட ட்ரெஸ்ஸ போட ஆரம்பிச்சேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லண்டன். லண்டன் நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பணக்காரர்கள், வியாபாரிகள், லக்ஸுரியஸ் லைஃப்ல வாழ்றவங்க மட்டுமே விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுல எனக்கு வந்து அந்த லார்ட் ஸ்டேடியம், அப்புறம் லண்டன் பிரிட்ஜ், அப்புறம் அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி பார்க்குற இடங்கள் எல்லாமே பிரமிப்பா இருந்துச்சு. விக்டோரியா பேலஸ், இந்த மாரி ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு நாட்ட பத்தி சொல்லணும்னாலே ஒரு நாள் பத்தாது. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தேன் இந்த லண்டன் நாட்ல. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, நம்ம இன்னும் வாழவே ஸ்டார்ட் பண்ணல. இனிமேல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நான் அந்த நாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். லண்டன் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, துபாய் அண்ட் அபுதாபி. துபாய், அபுதாபில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெராரி வேர்ல்டு. ஃபெராரி வேர்ல்டுல வந்து எங்க அம்மாவ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட் ஏத்தி அழகு பார்த்தேன். அந்த ஃப்ளைட்ல அவங்க என்ஜாய் பண்ண சந்தோஷம், ஃபெராரி வேர்ல்டுல அவங்களோட வயசுக்கு அவங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க. என்னோட வந்து எனக்கு எனக்கு அந்த என்ன பிரமிப்புன்னு கேட்டீங்கன்னா, அம்மா இந்த வயசுல இவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்களா? அவங்களுக்குள்ள இவ்வளோ ஆசை இருக்கா? அப்படின்றத நான் அங்க பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஆசைய பூர்த்தி பண்ண வாய்ப்பு குடுத்ததும் எனக்கு வெஸ்டீஜ் தான். இந்த வாய்ப்ப எனக்கு குடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? என்னோட கிரேட் அப்ளைட் விக்டோரியா மேடம். அவங்களும் கூட இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜெர்மன். ஜெர்மன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீனரி என்ன சொல்றது? அழகான ஒரு நாடு அது. அந்த நாட்ட வந்து பாக்க பாக்க நம்ம ரசிச்சுட்டே இருக்கலாம். அந்த நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ் மலையில போயிட்டு, என்ன சொல்றது? சின்ன புள்ளத்தனமா விளையாடுறதுக்கும், அந்த ஐஸ் மலையில சறுக்கி விளையாடுறதுக்கும், அந்த சொர்க்கத்த போய் பார்க்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு குடுத்தது வெஸ்டீஜ். இந்த இடத்துல வந்து வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பணக்காரர்கள் மட்டுமே பயணம் பண்ணக்கூடிய இடத்துல வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
ஜெர்மன்ல வந்து ஆர்ட்ஸ் மலையில போய் விளையாடும் போது எனக்கு கண்ணுல தண்ணீர் தான் வந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கஷ்டங்கள். இன்னைக்கு நம்ம வந்து சோப்பு விக்க வந்துட்டோம், பேஸ்ட் விக்க வந்துட்டோம். இதெல்லாம் தேவையா உனக்கு? அப்படின்னு சொன்ன கஷ்டங்கள் அத்தனையும் பறந்து போற அளவுக்கு ஒரு மனநிறைவு கிடைச்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மன். அடுத்து வந்து ஸ்டார் குரூஸ் கப்பல். 2019 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் குரூஸ் கப்பல். அதுல ரொம்ப சந்தோஷம். என்னோட வந்து பார்த்தீங்கன்னா, என் அம்மா வந்திருந்தாங்க 2வது ட்ரிப்பு. பிளஸ் என் பொண்ணு வந்திருந்தாங்க. என் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது 1 ட்ரிப்பு. எங்க அம்மாக்கு அது 2வது ட்ரிப்பு. என்னோட டீம் பார்ட்னர்ஸ் நெறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த ஸ்டார் குரூஸ் கப்பல் வரும்போது. ஆ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2000க்கும் மேற்பட்டவங்க வந்து அந்த கப்பலுக்கு நாங்க பயணம் பண்ணியிருந்தோம். ரொம்ப ரொம்ப ஒரு 2000 பேர்கள் பயணம் பண்ணி லக்ஸுரீஸ்க்காகவே அனுபவிக்கிறதுக்காகவே அந்த கப்பல் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுல இன்னைக்கு ஒரு ஆர்டினரி ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து, அந்த ஆர்டினரி ஹவுஸ் ஒய்ஃப் ஃபேமிலிய இன்னைக்கு கூட்டு போற தைரியம் குடுத்ததும் வெஸ்டீஜ் தான். என் பாப்பா அதுல வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. ரொம்ப என்ஜாய் பண்ணா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட தாய்லாந்து பட்டாயா. தாய்லாந்து பட்டாயாக்கு போகும்போதும் டீம் பார்ட்னர்ஸ் அத்தன பேர் வந்திருந்தாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இருக்க இருக்க வயசு வந்து பாத்தீங்கன்னா, குறைய குறையுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைச்சது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுக்கிற ஹெல்த் சப்ளிமெண்டரி, இங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல், இங்க இருக்கிற தன்னம்பிக்கை எல்லாமே ஒரு ஒரு நாட்டுக்கு போகும்போது அதிகமாக ஆரம்பிச்சது. 2020 பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இடையில லாக்டவுன்லாம் வந்ததுனால, இடையில கொஞ்சம் வந்து ட்ரிப் வந்து கம்மியா இருந்துச்சு. அது இல்லாம வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வியட்நாம். வியட்நாம் வந்து இயற்கைக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு நாடு. அங்க பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கு. அந்த போராட்டத்துல வந்து பெண்கள் தான் அதிகம் கலந்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல போய் பார்க்கும்போது தோணுன விஷயம், ஒரு பெண்ணா பிறக்கிறதே மிக பெருமை அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அந்த அளவுக்கு அந்த நாட்டு பெண்களுக்கு மதிப்பு குடுத்திருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் தாய்லாந்து. தாய்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா, தாய் வீடு மாரி. போயிட்டு, போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். நெனச்சா தாய்லாந்து போலாம் அப்படின்ற மாரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து விசிட் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா கிளம்பி, கிளம்பி போயிடுவோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் போகும்போது இவங்களோடலாம் பேசறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தொட்டு பார்க்கவும் பயமா இருந்துச்சு. ஆனா உள்ள போயிட்டோமே, டச் பண்ணி தான் பார்ப்போம். அவங்க அமைதியா தான் இருந்தாங்க. நமக்கு எந்த வந்து பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷனும் பண்ணல. அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்த தாய்லாந்துல திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அடுத்து வந்து இப்போ ரீசென்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, குரூஸ், துபாய், கத்தார் இந்த நாட்ட சேர்ந்து பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதாவது கப்பல்லயும் மிதந்தோம், ஃப்ளைட்லயும் பறந்தோம். பிளஸ் ஒரே டைம்ல 2 நாடுகள விசிட் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. இந்த நாடுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் வந்திருந்தாங்க. எனக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அவங்க அந்த கப்பல்ல வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஒரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாயா அந்த இடத்துல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து பொம்மை கப்பல் வாங்கி குடுக்கலாமா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பொம்மை ஏரோப்ளேன் வாங்கி தரலாமா? அப்படின்னு அ ஸ்கூலுக்கோ, இல்ல வந்து கோவிலுக்கோ, இல்ல வெளி ஊருக்கு கூட்டு போகும்போதோ, அவங்க எங்க கடைய பார்த்துட்டு கைய விட்டுட்டு இப்ப அந்த பொருள எடுத்துருவாங்களோ! காசு குடுத்து வாங்கி குடுக்குற கட்டாய சூழ்நிலை வந்துருமோ! அப்படின்னு தோன்ற இடத்துல இருந்த ஒரு ஃபேமிலி தான் நாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஒரிஜினல் கப்பல்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணையும் கூட்டு போய் காமிச்சிருக்கேன். பையனையும் கூப்பிட்டு போய் காமிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த தைரியம் குடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டீஜ். அந்த இடத்துல எனக்கு சந்தோஷம் என்னன்னா, நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம். என்ன எதிர்பார்ப்போம்னா, பிள்ளைங்க வளர்ந்து நம்மள நல்லா பார்த்துப்பாங்க. பிள்ளைங்க வந்து நம்ம படிக்க வச்சா மட்டும் போதும். பிள்ளைங்கள வந்து பிள்ளைங்கள வந்து நம்ம படிக்க வச்சா மட்டும் போதும். பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேவையானத செஞ்சு குடுத்தா போதும். பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம என்ன வேணாலும் தியாகம் பண்ணலாம். அப்படின்றத மாத்தி எழுத வச்சது வெஸ்டீஜ். ஏன் மாத்தி எழுத வச்சதுன்னா, இன்னைக்கு கால சூழல்ல வெளி உலகத்துக்கு பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னைக்கு டிகிரி படிக்க வச்சுடுறோம். கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். ஆனா, அந்த பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டம் இல்லாம வேலைக்கு போறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு இன்னைக்கு வந்து வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு. வேலையில இருந்தாலும் நைட்டோட நைட்டா சொல்லாம எடுத்துடுறாங்க. ஆனா, இன்னைக்கு என் பிள்ளைக்கு அந்த வேலை இல்ல. என் பிள்ளைக்கு அந்த வந்து பார்த்தீங்கன்னா, வருமானம் வந்து இன்னைக்கு 2ண்ட் ஜெனரேஷன், 3ர்ட் ஜெனரேஷன் வரைக்கும் குடுக்குற அளவுக்கு இந்த வாய்ப்ப எனக்கு உருவாக்கி குடுத்துருக்கு. அது உங்க முன்னாடி என் பையன வந்து இன்னைக்கு எத்தன நாடு வேணாலும் கூட்டு போற அளவுக்கு சக்திய உருவாக்கி குடுத்துருக்குன்னா, அது வெஸ்டீஜ். டீம் பார்ட்னர்ஸோட துபாய்லயும் நல்லா என்ஜாய் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் கார். ஃபர்ஸ்ட் கார் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஃபேமிலில எங் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காருன்றது பெரிய கனவு. என்கிட்ட 2 வீலர் மட்டும் தான் இருந்துச்சு. 2 வீலருக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் தான் வச்சிருந்தேன். அந்த 2 வீலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் போடுறதுக்கும் கணக்கு பார்த்து தான் பெட்ரோல் போடுவோம். ஆனா, என்னைக்கு இந்த கார் வாங்குனோமோ,
இந்த செவர்லெட் பீட் வாங்கணுமோ, அன்னையில இருந்து இந்த காருக்குள்ள பயணம் வந்து பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் என் பெட்ரோல் பங்க்குள்ள போய் நின்னாலே, தேங்க் ஃபில் அப்படின்னு சொல்ற வார்த்தைய உருவாக்கி குடுத்தது வெஸ்டீஜ். இன்னைக்கு இந்த கார் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நல்ல சப்போர்ட் பண்ணி குடுத்தாங்க இந்த காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபீல்ட் ஒர்க் போறதாகட்டும், எல்லா பக்கமும் பாக்குறதுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா, எங்க கூட ஒரு குடும்பத்துல ஒரு நபரா மாறி, எங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் பண்ணி, என் பையன் 2ண்ட் இயர் படிக்கும்போது அவங்களுக்கு கார் கீ குடுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு அவரு என்ன பண்ணாருன்னா, ஓட்டி பழகி, இத நல்லா வந்து பாத்தீங்கன்னா, ஓட்டி அவரு அடிச்சாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு இடையில 2வது கார். 2வது கார் வந்து பாத்தீங்கன்னா, எடுத்தோம் இப்ப ஃபிரான்ஸ் கார். இப்ப ரீசென்ட்டா எடுத்த கார் தான். இது இன்னைக்கு ஒரு 11,00,000 மதிப்புள்ள கார் இன்னைக்கு 2வது காரா எடுத்திருக்கோம். இந்த கார் வந்து எடுக்கிறச்ச வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இது பேருக்கு 2வது கார். ஆனா இடையில ஒரு கார் எடுத்தோம். அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட பொண்ணுக்காக, அவளோட மேரேஜ்க்காக சீதனமா கார் வாங்கி குடுக்குறக்கு தைரியமா எனக்கு வெஸ்டீஜ் குடுத்தது. இன்னைக்கு நல்ல கிராண்டா பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. பிளஸ் இதுல வந்து எனக்கு ரொம்ப மனநிறைவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவளோட என்கேஜ்மென்ட்க்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்மளோட சித்தரா சிங் சாரோட ட்ரெய்னிங் வந்து ஊட்டியில வச்சாங்க. எல்லாருமே ஸ்ட்ரகிள் சொல்வீங்க. ஆ ஐயோ! என் பொண்ணுக்கு நிச்சயம் வச்சிருக்கோம். எங்க வீட்ல ஃபங்ஷன். நான் எப்படி ட்ரெய்னிங்லாம் வர முடியும்? அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா, நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. சித்தா சிங் சார வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 2 டேஸ் ட்ரெய்னிங் குடுக்குறாரு அப்படின்னா, அது எவ்வளோ வேல்யூ அப்படின்றதுக்காக, இவ்ளோ பெரிய ஃபங்ஷன் வச்சுக்கிட்டு, 400 பத்திரிக்கை வச்சிருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டு, நான் கிளம்பி ஃபர்ஸ்ட்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா, ஊட்டி ட்ரெய்னிங் போயிட்டு வந்து தான், என்னோட பாப்பாவோட நிச்சயத்தையே நாங்க வந்து முடிச்சோம். அந்த அளவுக்கு எனக்கு என்ன சொல்றது? ட்ரெய்னிங் மேல அவ்ளோ ஒரு விஷயத்த எனக்கு உருவாக்கி குடுத்தது, இந்த நிறுவனம் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, என்னோட ஃபோட்டோஸ் உங்க முன்னாடி இருக்கு. கம்பெனி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, லீடிங் லேடீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம் நம்மளுக்கு வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆல்பத்துல என்னோட ஃபோட்டோ இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு என் ஃபோட்டோவ என் வீட்ல இந்த மாரி நான் இதுவரைக்கும் எடுத்து மாட்டுனது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, யோசிக்கல. ஹவுஸ் ஒய்ஃப் தானே! நம்ம ஃபோட்டோ எதுக்கு நம்ம அழகுபடுத்தி மாட்டிக்க போறோம்? ஃபேமிலி ஃபோட்டோ ஒண்ணு இருந்தா போதும். அப்படி இருந்த அடிப்படை சூழ்நிலையில இருந்த ஒரு குடும்பத்தில இருந்து, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டீஜ் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் குடுத்து, பாலி சார் இன்னைக்கு எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ ஷூட் நடந்துச்சு. சென்னையில தான் ஐடிசிஸோட நடந்துச்சு. ஒன் டே ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி, இந்த ஆல்பம் ரெடி ஆச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கன்வர் சாரே பக்கத்துல இருந்து இந்த ஆல்பத்த எங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஷூட் நடத்தும்போது, கம்பெனியோட அந்த மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை எனக்கு புரிய வந்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஆசைப்படுற மாரி வீடு. கரெக்ட்டுங்களா? எங்களுக்கு ஆல்ரெடி சென்னையில ஒரு சொந்த வீடு இருக்கு. ஆனா, அந்த வீடு நாங்க எங்களோட சொந்த வீடுன்னு சொல்லிக்க முடியாது. எங்க மாமனார் கட்டுன வீடு. ஆனா, இன்னைக்கு வெஸ்டிஜ் ஹவுஸ் ஃபண்ட் மூலியமா இன்னைக்கு OMRல டபுள் பெட்ரூம் போட்டு ஒரு வீடு கட்டியிருக்கோம். அந்த வீட்ல இன்னைக்கு எங்க குடும்பம் வந்து மனநிறைவோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா, அதுக்கும் காரணம் வெஸ்டீஜ் தான். இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா, நான் எடுக்கும்போது எனக்கு தெரியாது. நம்ம வந்து வீடு கட்டுவோமா? கார் வாங்குவோமா? வெளிநாடெல்லாம் போவோமா? இங்க வந்து நம்ப வாழ்வோமா? இந்த இந்த துறை நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணும்? எதையும் நான் ஆராய்ச்சி பண்ணிலாம் இந்த துறைக்குள்ள வரல. இந்த துறைக்குள்ள வந்து வந்து மெல்ல மெல்ல தான் இந்த துறைய பத்தி கத்துக்கிட்டேன். ஏன்னா 15 வருஷம் ஜாயிண்ட் ஃபேமிலி கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த வீடு இன்னைக்கு OMRல இருக்கு. மெயின் ரோட்ல தான் கட்டியிருக்கோம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயத்த தான் இப்ப இன்னைக்கு உங்ககிட்ட இவ்வளவு நேரம் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடு, காரு, லீடிங் எட்ஜ் புக்கு கரெக்ட்டுங்களா? 2 காரு, பாப்பாக்கு கார் வாங்கி குடுத்தது, ஃபாரின் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லி கடகடன்னு என்னோட சக்சஸ வந்து பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட கடகடன்னு சொல்லி முடிச்சுட்டேன். ஆனா இது கடகடன்னு நடந்துச்சான்னு கேட்டா கிடையாதுங்க. இதுக்கு வந்து பல வருஷம் எடுத்தது. ஏன் பல வருஷம் எடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து இந்த துறை புதுசு. எனக்கு இந்த துறை ரொம்ப புதுசு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, 15 வருஷம் ஜாயிண்ட் ஃபேமிலி. வீட்ட விட்டு வெளிய தனியா போக தெரியாது. வீட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? பெருசா நாலேட்ஜ் கிடையாது. பெருசா வெளி உலகம் அனுபவம் கிடையாது. எதுவுமே இல்லாம ஒரு ஆளுக்கு எப்படி வந்து வெளி உலகத்த கத்துக்க முடியும்? ஒரு 19 வயசுல மேரேஜ். இப்போ மேரேஜ் ஆயிட்டு எல்லாரும் மேரேஜ் லைஃப லீட் பண்ணிட்டு இருக்கிற அத்தன பேருக்குமே இந்த ஃபோட்டோ பேசும். நான் நெறைய ஸ்லைட் போடணும்னே அவசியம் இல்ல. ஏன் இப்போ இந்த ஃபோட்டோ பேசும்ன்னு சொல்றோம்னா, இன்னைக்கு மேரேஜ் ஆயிட்டு அந்த குழந்தைங்க அந்த 10 வயசு, 15 வயசு, 20 வயசுக்குள்ள வளர்க்கறதுக்குள்ள அந்த அந்த இடைப்பட்ட கேப் இருக்கு இல்லையா? அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாப்பட்டவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரகிள் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு படிப்பு பிள்ளைங்களுக்கு குடுக்கணும். பிள்ளைங்களுக்கு தேவையான பெஸ்ட்டான விஷயத்த செஞ்சு குடுக்கணும். அப்படின்னு தேடுதல் இருக்கும்போது, அன்னைக்கு இருக்கிற எங்களுக்கு இருந்த அந்த கம்மியான வருமானம் பத்தல.
10வதுல விளைவு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைங்கள படிக்க வைக்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நம்ம கையில இருக்கிற நகை தான். கரெக்ட்டுங்களா? அப்ப நகைய வச்சாவது என் பிள்ளைங்கள படிக்க வச்சிரணும் அப்படின்னு சொல்லி நெறைய அந்த தொலைநோக்கு பார்வையோட தேடுதல் இருந்துச்சு. அப்ப என்னால என்ன பெஸ்ட்டா குடுக்க முடியும் அப்படின்னு தேடினப்ப தான் எனக்கு என் ஃபேமிலியோட சேர்த்து இன்னைக்கும் என் கணவர் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த வியாபாரத்துல. இன்னைக்கு அவரோட சப்போர்ட்டோட தான் தாமோதரன் சார் அவரு. எனக்கு இன்னும் அவரோட சப்போர்ட்ல தான் இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல இந்த வியாபாரத்த நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கிற காரணம். இன்னைக்கு கற்பகம் வெளி உலகத்துக்கு தெரியிறேன் அப்படின்னா என் பேக் போன் அவர்தான். எனக்கு பின்னாடி இருந்து நீ என்ன பண்ணு பண்ணு நான் உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு இன்னைக்கு ஸ்டில் இந்த க்ஷணம் வரைக்கும் எனக்கு அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்போர்ட்ல அவருக்கு என்ன சொல்வாரு, "உனக்கு என்ன தோணுதோ அத பண்ணு" அப்படின்னு சொல்வாரு. அப்ப எனக்கு வீட்ல இருந்தே நான் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள், சாரி பிசினஸ், ஃபண்டு, சீட்டு பிடிக்கிறது, மகளிர் குழு ரன் பண்றது, எனக்கு எல்லாத்துலயும் ஆர்வம் உண்டு. ஆனா அது எப்படி பண்ணணும்னு தெரியாது. அதுக்கு யாராவது நம்மள என்ன பண்ணணும்? எப்படி வெளி உலகம் போகணும்? எப்படி அத ஹேண்டில் பண்ணணும்? அது எப்படி பண்ணணும்? எந்த அடிப்படையுமே தெரியாது. அந்த எந்த அடிப்படையுமே தெரியாத ஆரம்பிச்சது தான் மகளிர் குழு. அந்த மகளிர் குழு ஆரம்பிச்சப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஏ கிரேட் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் என்னுடைய குழுக்கு எடுத்து குடுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் ஐயா கையிலேயே அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அவங்க தான் இருந்தாங்க. போய் டைரக்ட்டா லோன் வாங்கணும் 4,50,000. அப்ப வந்து அந்த லோன் வாங்கி தான் வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிசினஸ் காமிக்கணும்னு சொன்னாங்க. அப்ப எங்களோட ஓன் ஹவுஸ்லயே நான் வந்து பாத்தீங்கன்னா, மாவு கடை ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப இந்த இந்த ஜர்னில வந்து பாத்தீங்கன்னா, சாரி, சீட்டு, மகளிர் குழு ரன் பண்றது, இந்த மாரி ஃபண்ட்ஸ் புடிக்கிறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள பாத்து, பாத்து, பாத்து என்ன நெனச்சேன்னா, இதெல்லாம் பண்ணா நம்ம பெருசாயிடுவோம், பெருசா ஜெயிச்சுருவோம், பெருசா நம்ம பிள்ளைங்களுக்கு செட்டில்மென்ட் பண்ணி வச்சிரலாம், அப்படின்னு இந்த பகல் கனவு கண்டா மாரி இருந்துச்சு. எல்லாமே உழைப்பு தான் மிஞ்சிச்சு. உட்கார ஓய்வில்ல. ஹெல்த் போச்சு. கரெக்ட்டுங்களா? கையில இருந்த வெல்த் போச்சு. மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தா, ஒண்ணுமே இல்ல. அந்த கால சூழல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஐயா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மாவு கடை வச்சுட்டு இருக்கிற மிச்ச காலத்தையும் ஓட்டிடுவோம். அப்படின்னு சொல்லி, மாவு கடையுமே பிரதானமா இருந்த ஆள் தான் இந்த கற்பகம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப உழைக்கணும்னு ஆசை. ஆனா எப்படி உழைக்கணும்னு தெரியாது. எல்லாரும் சொல்வாங்க, "கடுமையா உழைச்சா பெரிய ஆள் ஆயிடலாம்" அப்படின்னு சொல்வாங்க. அது பெருசா மண்டையில போனதுனால, கடுமையா உழைக்க தெரிஞ்சதுக்காண்டி, ஸ்மார்ட் ஒர்க் உழைக்க தெரியல. இன்னைக்கு அந்த கடுமை உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா, மாவு கடையில உழைச்சப்ப எனக்கு ஹெல்த் போனது தான் மிச்சம். பேக் பெயின் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஹெல்த் ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு நெறைய செலவு பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் எனக்கு வாய்ப்ப வந்து மேடம் குடுத்தாங்க. இப்ப எனக்கு ஹெல்த் ஓரியன்டடா குடுத்தது தான் அவங்க பண்ண மிகப்பெரிய ஆகப்பெரிய விஷயம். அப்ப அதுல நான் எடுத்துக்கிட்ட ப்ராடக்ட் தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வெளி உலகத்துக்கு அடையாளம் காமிச்சிருக்கு. அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா, என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு முன்கூட்டியே ஸ்பைருலினா, நோனி, கால்சியம் இது 3ம் எடுத்தேன். எடுத்ததின் விளைவு தான் அதுக்கப்புறம் எனக்கு வியாபாரத்துல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்துச்சு. உயிரோட்டத்தோட உண்மையா அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? பண்ண ஆரம்பிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, என்ன சொல்றது? மல்டி டேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? மல்டி டேலண்ட்னா பெண்கள் கிட்ட தாங்க பார்க்கணும். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா, பெண்கள் ஒரு ஆள் மட்டும் தான் அந்த விஷயத்த வந்து எல்லா பக்கமும் அதாவது தல ஃபுல்லா கண்ணுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் குழந்தையும் பார்த்துப்பாங்க, ஒரு பக்கம் சமைக்கிறதையும் பார்த்துப்பாங்க, ஒரு பக்கம் கிளீனிங் ப்ராசஸையும் பார்த்துப்பாங்க. ஒரு பக்கம் வீட்டுக்கு தேவையானத எடுத்துப்பாங்க. பிளஸ் அதுக்கு மேல வொர்க்கிங் வுமன் சொல்லுவாங்க இல்லைங்களா? அவங்களும் அவங்களோட வேலைய சூப்பரா செய்வாங்க. இப்ப இந்த மாரி மல்டி டேலண்ட் நம்ம கையில இருக்கு. இந்த மல்டி டேலண்ட்ட இதுவரைக்குமே வெளிய கொண்டு வரதுக்கு யாருமே முன் வரல. எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? "உனக்கு என்ன வருமோ அது பண்ணு. உரு இது என்னதான் நீ ஓடி ஓடி உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும். அளவுக்கு மீறி ஆசைப்படாத." அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படி இப்படி தட்டி வச்சாங்க. யாரும் வந்து பாத்தீங்கன்னா, "உன்கிட்ட இவ்வளவு திறமை இருக்கு. நீ வெளிய வந்தீன்னா சூப்பரா வந்துருவ." அப்படின்னு தட்டி குடுக்கறதுக்கு ஒரு பெர்சன் இல்ல. அப்ப மல்டி டேலண்ட் இருந்தா கூட பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த சமையல் பிளஸ் வீடு இப்படிதான் இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல எனக்கு அந்த மல்டி டேலண்ட் இருக்கு அப்படின்னு என்ன வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வெஸ்டீஜ் தான். கரெக்ட்டுங்களா? இப்போ வெஸ்டீஜ்க்குள்ள வந்த எல்லா பெண்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு படிப்பு இல்ல. எனக்கு வெளி உலகம் போக தெரியாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, பேச தெரியாது. என்கிட்ட பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அப்படின்னு சொல்வீங்க. ஆனா, குடும்பத்த கையாளுறதும் பெண்கள் தான். கரெக்ட்டுங்களா? குடும்பத்துல எவ்ளோ பெரிய சேலஞ்ச் வந்தாலும், அது மலை போல வந்தா கூட, அது பனி போல வந்து ஒண்ணுமே இல்லாம வெளி உலகத்துக்கு அமைதியா காமிக்கிறதும் பெண்கள் தான். இப்போ இவ்ளோ ட டேலண்ட் வச்சிருக்கிற நம்ம, ஏன் இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா, இருக்கிற எல்லா சேலஞ்சையும் உடைச்சுட்டு, நம்ம ஏன் இத பெஸ்ட்டா எடுத்து பண்ணக்கூடாதுன்னு எடுத்த முடிவு தான், இன்னைக்கு உங்க முன்னாடி கற்பகம் பேசிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
இப்ப எக்ஸாம்பிள் இந்த பிசினஸ் எடுத்த புதுசுல எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள், எங்க வீட்ல எங்களுக்கு ஒத்துக்கல. கரெக்ட்டுங்களா? எங்க வீட்டுக்காரர் எனக்கு சப்போர்ட் பண்ணல. என் மனைவி எனக்கு சப்போர்ட் பண்ணல. அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதோட ஆழம் போய் பார்த்தோம்னா, அதோட பேஸ் போய் பார்த்தோம்னா, ஏன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல இருப்பாங்க. வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இனியும் நமக்கு எதுக்கு? நம்ம இதுலயே முன்னேறிடலாம் அப்படின்னு எல்லாரோட தாட் ப்ராசஸ் உள்ள இருக்கிறதுனால தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே இந்த வியாபாரம் புதுசு. ஆல்ரெடி நெறைய நெட்வொர்க் பண்ணவங்களுக்கு இந்த வியாபாரம் தெரியும். எங்களுக்கு எந்த நெட்வொர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அப்ப எங்க ஜெனரேஷன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா, இந்த வியாபாரம் தெரியாதனால எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, "இது வேண்டாம், போகாத. இதுல பெருசா ஷைன் ஆக முடியாது." அப்ப நம்ம பக்கத்துல இருந்து நமக்கு ஆறுதல் சொல்றன்ற பேர்ல, எல்லாரும் நம்மள வந்து பாத்தீங்கன்னா, ஆஃப் பண்ண தான் பாப்பாங்க. யாரும் நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ஆக்டிவேட் பண்ணிட்டு, "நீ நல்லதோ, கெட்டதோ, நீ போய் களம் இறங்கி பாத்துட்டு வா." அப்படின்னு நம்மள கை குடுத்து யாரும் வெளிய அனுப்ப மாட்டாங்க. ஆனா, பெண்களுக்கு மட்டும் இத்தன சக்தி உள்ள பெண்கள், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, 16 கை வச்சா கூட பெண்கள் என்ன பண்ணுவாங்க? இப்படின்ற வேலைக்கு அந்த வேலைய முடிச்சு முடிப்பாங்க. கரெக்ட்டுங்களா? அந்த வகையில இன்னைக்கு பெண்களுக்காகவே பிரத்யேகமா வந்து ஒரு நிறுவனம் தயாரிச்சு, நீங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு எடுத்து யாரும் எடுத்து வந்து குடுக்க போறதில்ல. ஆனா, வந்த நிறுவனத்த ரொம்ப கவனமா, ரொம்ப கவனமா பாத்து நான் என்ன பண்ணேன்னா, நமக்கு நெட்வொர்க் தெரியலனாலும் பரவால்ல. கத்துக்கலாம். படிக்க தெரியலையா? பரவால்ல. கத்துக்கலாம். தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்ட குடுப்போம். அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் வந்துச்சோ கரெக்ட்டுங்களா? 15 வருஷம் குடும்பத்துல இருந்தாச்சு. இனி வெளிய போறோம். எப்படி போறது? ஒரு மீட்டிங் போயிட்டு வரோம் அப்படின்னா, நைட் ஆயிடும். இப்ப எக்ஸாம்பிள் நான் காஞ்சிபுரம் மீட்டிங் போவேன், திருவண்ணாமலை போவேன், திருச்சி போவேன், கரூர் போவேன், இந்த சைடு பெங்களூர் போயிருக்கேன். இந்த பக்கம்லாம் கூட பரவால்ல தமிழ். பெங்களூர் சைட்லலாம் எனக்கு டோட்டலா கன்னடமே வராது. எனக்கு அங்க ஒரு டீம் வந்துச்சு. அவங்கள வளர்க்கணுன்ற ஆர்வத்துல வந்து பாத்தீங்கன்னா, ட்ரெயின்ல போயிடுவேன். ஆனா அங்க போய் இறங்கி அங்க மாறி போறதுக்கு கூட என்ன பண்ணுவேன்னா, அந்த பஸ்ல யாரெல்லாம் தமிழ் ஆள் இருப்பாங்கன்னு பாப்பேன். அவங்க ஃபேஸ் கேட்டுட்டு அந்த இறங்குற ஸ்டாப்ப அவங்க கிட்ட சொல்லி வச்சுருவேன். அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, கண்டக்டர் கிட்டயும் சொல்லி வச்சுருவேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, அந்த போற பெர்சன் வந்து பாத்தீங்கன்னா, ஃபோன் போட்டு அவங்க கிட்ட அந்த ஸ்டாப்போட பேரையும் கேட்டு, மனசுல பத்திரமா வச்சுப்பேன். இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் மிஸ் பண்ணா கூட, ஸ்டாப்பிங் வந்தா கரெக்ட்டா இறங்கிடணும். இப்ப என்ன பண்ணேன், எனக்கு அதர் லாங்குவேஜ் தெரியாது. பிளஸ் பெருசா வெளி உலக அனுபவம் கிடையாது. ஆனா உள்ள ஒரு ஆழ் மனசுல ஒரு தைரியம். எங்கனாலும் வழி வாயில கேட்டா சொல்லப் போறாங்க. போவோம். நமக்கான லீடர தேடுவோம். நமக்கு தேவை 6 லீடர். அதுக்கு நம்ம எந்த ஊரு, எந்த இடம், எந்த ஏரியா அத பத்தி கவலைப்பட வேண்டாம். தேடணும். தேடினதின் விளைவு இன்னைக்கு எனக்கு மொத்தம் 6 லீடர்ஸ் கிடைச்சாங்க. கரெக்ட்டுங்களா? எனக்கு இன்னைக்கு வந்து எனக்கு கிடைச்ச பில்லர்ஸ், எனக்கு கிடைச்ச லீடர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூபிள் லீடர்ஸா எனக்கு அப்ப கிடைச்சாங்க. அந்த கால சூழல்ல நான் தேடுனதுனால தான் கிடைச்சாங்க. நான் வீட்லயே உட்கார்ந்துட்டு என்னோட சேலஞ்சஸ் எனக்கு வெளிய தெரியல, எனக்கு பேச தெரியல, எனக்கு வந்து அனுபவம் இல்ல, என்கிட்ட பணம் இல்ல, நான் ஆணா, பெண்ணா அப்படின்னு நான் டயலாக்லாம் பேசிட்டே இருந்திருக்கலாம். என் வாழ்க்கை மாறி இருக்குமான்னு கேட்டா, நிச்சயமா மாறி இருக்காது. இப்ப இந்த வகையில இன்னைக்கு என்கிட்ட கிடைச்சிருக்கிற இத்தன விஷயமும் இப்போ உங்ககிட்டயும் உங்க முன்னாடியே நான் கேட்க கடமைப்பட்டுருக்கேன். ஏன் அப்டின்னா, இன்னைக்கு வந்து எத்தன பெண்களுக்கு இது ஆசை இருக்கு அப்டின்னு பார்த்தா, எல்லாருக்கும் இருக்கு. என்ன இருக்கு? ஜெயிக்கணும். கரெக்ட்டுங்களா? எப்படி ஜெயிக்கணும் அப்டின்றத, இப்போ உங்ககிட்ட ஒரு சில ஸ்லைடா நான் வந்து ஷேர் பண்ண கடமைப்பட்டுருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நான் பேசிக்ல எத ஒழிச்சனோ, நான் இப்ப பெரிய ட்ரெய்னர்ஸ்லாம் கிடையாது. கரெக்ட்டுங்களா? பேசிக்ல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ, அத உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இங்க நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்டின்னு பார்த்தோம்னா, இந்த துறைய கத்துக்கணும் அப்டின்னா, இந்த துறையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கவனமா இருக்கணும் அப்டின்னா, இந்த துறை ஃபர்ஸ்ட்டு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தொடர்ந்து மீட்டிங் ட்ரெய்னிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட்டுங்களா? மீட்டிங் ட்ரெய்னிங் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, இன்னைக்கு உங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க. அவங்க நான் பள்ளிக்கே போகாம, நான் படிச்சுருவேன்ம்மா, நான் எக்ஸாம் முடிச்சுருவேன்ம்மான்னு சொன்னா, பேரண்ட்ஸா நம்ம ஒத்துப்போமா? ஸ்கூல் பக்கமே நான் போமாட்டேன்ம்மா, எனக்கு எல்லாமே தெரியும். நான் வீட்ல இருந்தே எக்ஸாம் முடிச்சுருவேன்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? வானத்துக்கும் பூமிக்கும் சத்தம் போடுவோம். அப்ப பிள்ளைங்க மேல அந்த பேரண்டல் கேர் எடுக்கிற மாரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செலக்ட் பண்ற அத்தன லீடர்ஸும் நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க பிள்ளையா ஃபர்ஸ்ட்டு எப்படி உங்க பிள்ளைங்களுக்கு கேர் எடுக்கிறீங்களோ, அதே மாரி நீங்க மீட்டிங் ட்ரெய்னிங்க்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் குடுங்க. எப்படி மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, தண்ணி முக்கியமோ, ஒரு மீன் தண்ணீல இருந்து தரையில வந்துருச்சுன்னா, அது 1 மணி நேரத்துக்கு மேல உயிரோட இருக்காது. கரெக்ட்டுங்களா? அப்ப தண்ணீல இருந்தா தான் மீனுக்கு உயிர் வாழ முடியும். அப்போ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா, மிக முக்கியம். மீனுக்கு எப்படி தண்ணி முக்கியமோ, ஒரு லீடருக்கு மீட்டிங் ட்ரெய்னிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா, எந்த மீட்டிங், எந்த இடத்துல, எந்த ஸ்பார்க்க குடுக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது.
கரெக்ட்டுங்களா? அப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த சொல்றக்கூடிய இடத்துல நம்ம போய் ஃபர்ஸ்ட்டு நம்ம உட்காரணும். அந்த உட்காரக்கூடிய விஷயத்த தான் நம்ம தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற நெறைய தடைகள், அங்க யாரோ ஆல்ரெடி உடைச்சிருப்பாங்க. நம்ம எதெல்லாம் தடைன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோமோ, எதெல்லாம் சேலஞ்சுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோமோ, அங்க நமக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் வந்து பேசுவாரு. "நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் BMW கார்ல போறேன்னு" சொல்வாரு. அப்ப நம்ம தடை இங்க உடையும். கரெக்ட்டுங்களா? ஒரு பெண்மணி பேசுவாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா, சாதாரண பத்து பாத்திரம் தான் தேய்ச்சுட்டு இருந்தேன். இந்த பிசினஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து 4 லட்சம் சம்பாரிச்சுட்டு இருக்கேன். நம்ம தடை உடையும். அப்போ நம்ம தடைய உடைக்கிற தடைக்கற்கள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, மீட்டிங் ட்ரெய்னிங்ல மட்டும் தான் இருக்கு. இப்ப லீடர்ஸ் நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, மீ உங்கள சுத்தி உங்கள 25 கிலோமீட்டர்ல இருந்து 100, 150 கிலோமீட்டருக்குள்ள உங்கள சர்க்கிள்ல எங்கெல்லாம் மீட்டிங் ட்ரெய்னிங் நடக்குதோ, காரண காரியங்கள் சொல்லாம, நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம், பெஸ்ட் விஷயம் மீட்டிங் ட்ரெய்னிங் மட்டும் தான். அதுல கிடைக்கிற நாலேட்ஜ் தான் உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். அந்த நாலேட்ஜ் இல்லாம நான் இங்க வளர்ந்துருவேன். இங்க நான் ஜெயிச்சுருவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, ஃபர்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவை ட்ரெய்னிங். லேர்ன் டூ லேர்ன், லேர்ன் டூ டீச், டீச் டூ டீச். கரெக்ட்டுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் எங்க பண்ணணும்னா, லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணா தான் ஏர்ன் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? அப்ப லேர்ன் பண்ணணும்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு எதையுமே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, காமிச்சுக்காம, எப்பயுமே நம்ம கழுத்துல ஒரு எல்போர்டு இருந்துகிட்டே இருக்கணும். இன்னும் என்ன கத்துக்கலாம், இன்னும் என்ன கத்துக்கலாம், இன்னும் என்ன கத்துக்கலாம்ன்னு சொல்லிட்டு, வெளியில வந்ததின் விளைவு தான் இன்னைக்கு நெறைய வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கத்துக்கணுன்ற ஆர்வமும் வளர்ந்துகிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப நமக்கு எல்லாரும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த துறையில ஜெயிக்கிறதுக்கு பேசிக் அதாவது பேசிக் எப்படி இப்போ ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் இருக்கோ, அப்புறம் தான் பிஹெச்டிலாம் கரெக்ட்டுங்களா? இப்ப பேசிக் வந்து பாத்தீங்கன்னா, இங்க நீங்க கத்துக்க வேண்டியது மீட்டிங் ட்ரெய்னிங். ஓகேங்களா? அந்த மீட்டிங் ட்ரெய்னிங் தான் இன்னைக்கு நெறைய விஷயத்த நமக்கு மாத்தி குடுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ். பாசிட்டிவ் வந்து இன்னைக்கு பாசிட்டிவ் யார்கிட்டலாம் கிடைக்கும்? நம்ம வீட்டு பக்கத்துல உட்கார்ந்துட்டு, அவங்க பக்கத்துல பேசிட்டு இருக்கும்போது, அவங்க பாசிட்டிவான விஷயம் சொல்லுவாங்களான்னு கேட்டா கிடையாதுங்க. நெகட்டிவ் தான் பேசுவாங்க. அப்ப நம்ம யார்கிட்ட பேசணும்ன்றத ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணணும். நம்ம எதிர்க்க பேசுறவங்க டிசைட் பண்ணக்கூடாது. நான் யார்கிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம்னா, நமக்கு யாரு பாசிட்டிவா பேசுறாங்களோ, பாசிட்டிவ் குடுக்க ரெடியா இருக்காங்களோ, நம்ம எனர்ஜிய வந்து குறையாம பாத்துக்கிறாங்களோ, அவங்களோட மட்டும் தான் நம்ம ஷேரிங் இருக்கணும். அப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றத ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிளஸ் நம்ம இப்போ ஒரு தூங்கிட்டு இருக்கோமா, இப்ப இது எனக்கு பாசிட்டிவான டைமான்னு கேட்டா கிடையாது. டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோமா, கதை பேசிட்டு இருக்கோமா, வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருக்கோமா, ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கோமா, 1/2 அன் ஹவர்க்கு ஒரு வாட்டி நம்ம எங்க கனெக்ட் ஆகியிருக்கோன்றதுல நமக்கு ஃபர்ஸ்ட் கவனம் இருக்கணும். நம்ம நம்மள விட்டுட்டு அடுத்தவங்கள கணக்கு பார்க்கறத விட ஃபர்ஸ்ட் நான் எங்க கனெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்றத நம்ம அந்த எனர்ஜிய நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ பாசிட்டிவ் பீப்பிளோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கணும். நெகட்டிவ் பீப்பிள் கிட்ட பேசுறத நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவாய்ட் பண்ணிக்கிட்டு வெளிய வந்துகிட்டே இருக்கணும். இப்போ ஒருத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு நெகட்டிவ் வந்துகிட்டே இருக்கா, அங்க நம்மளோட பிரெயின் நம்மகிட்ட பேசணும். "இது உனக்கு செட் ஆகாது. நீ வந்து நெகட்டிவ வந்து விட்டுட்டு வெளிய வா" அப்படின்ற தைரியமும், கட்ஸும் ஃபர்ஸ்ட் வரவங்க தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜெயிக்க முடியும். ஏன்னா, நம்ம நம்ம வந்து உட்கார்ந்து அந்த சோகத்த கேட்க ஆரம்பிச்சோம்னா, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? அதையே கொண்டு வந்து நம்ம கிட்ட கொட்டுவாங்க. அப்ப நம்ம இந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கு முதல்ல பாசிட்டிவ் திங்க் பண்ணணும். பாசிட்டிவா திங்க் பண்றவங்களோட பேசணும். பாசிட்டிவா இருக்கிறவங்களோட நம்மளோட நேரத்த ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ப யார் பாசிட்டிவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட நம்மளோட நேரம் மிகப்பெரிய லெவல்ல செலவாகுற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆடியோ, வீடியோ நெறைய பாசிட்டிவ்க்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மூலியமா கிடைச்சுக்கிட்டு இருக்கு. நாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்ப பாசிட்டிவ்க்கு எந்த இதுவும் கிடையாது. ஒன்லி புக்ஸ் மட்டும் தான். அந்த புக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஆர்எஸ் வினஸ் அகாடமில நாங்க வந்து வாரத்துக்கு ஒரு தடவ இந்த பாசிட்டிவ சார்ஜ் பண்ணிப்போம். எப்படி செல்ஃபோனுக்கு சார்ஜ் முக்கியமோ, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி முக்கியம். இப்ப நாங்க மீட்டிங் ட்ரெயினிங்ல வந்து உட்காரும்போது, இது கூடவே சேர்த்து கிடைக்கும். அதாவது இதுவும் நமக்கு அங்க கூட சேர்ந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்ப இந்த பிசினஸ்ல நீங்க வளர்றதுக்கு பேசிக்கா வந்து நம்ம பார்க்க வேண்டியது பாசிட்டிவ். கரெக்ட்டுங்களா? அந்த பாசிட்டிவ நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது, நான் கத்துக்கிட்ட விஷயத்துல இருந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பிசினஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு யார் யார் அறிமுகப்படுத்துவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பேரு அப்ளைன்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? அடுத்து நம்ம யாருக்காச்சும் ஒருத்தர அறிமுகப்படுத்தணும்னா, நம்பள அப்ளைன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த அப்ளைன்னு நம்மளோட தொடர்ந்து வரும். இந்த டீம் பார்ட்னர்ஸ் டவுன்லைன்ன்ற வார்த்தையும் தொடர்ந்து வரும். அது எப்பயுமே நம்மள விட்டு வெளிய போகாது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இந்த பிசினஸ் சொல்லிக் குடுக்க போறவங்க ஃபர்ஸ்ட் அவங்க தான். நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள கூர்ந்து கவனிப்போம். கவனிக்கிறச்ச நம்ம இனி ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிக்கணும்.
எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்க படிச்சிருக்காங்களா, படிக்கலையா, அவங்க நட்டையா, குட்டையா, அவங்க ஏஜ் ஆவா, இல்ல நம்மளோட சின்னவங்களா, அவங்களுக்கு வந்து பேச வருமா, பேச தெரியாதா, அதுல நம்மளோட பார்வை போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு இந்த வாய்ப்பு குடுத்துருக்காரு. நம்மளுக்கு அவர் ஒரு நல்ல வழிகாட்டி. கரெக்ட்டுங்களா? அவங்க காட்டுன வழிய நம்ம அடுத்து எப்படி போணும் அப்படின்றத வந்து என்ன பண்ணணும்? இந்த அன்னப்பறவை மாரி, நம்ம அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தெல்லாம் எடுத்துக்கணும். கரெக்ட்டுங்களா? அந்த நல்ல விஷயம், அதாவது அன்னப்பறவை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் தனியா, தண்ணி தனியா பிரிச்சுக்கும். அந்த அன்னப்பறவை எப்படி பிரிச்சு எடுக்குதோ, அந்த மாரி நம்மளுக்கு இந்த பிசினஸ் குடுத்த பார்ட்னர்ஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? மனிதர்னா வந்து பார்த்தீங்கன்னா, 100% யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. இப்போ ஒருத்தர் பொறக்கவும் இல்ல. இனிமேல் ஒருத்தர் பொறக்க போறதும் இல்ல. எல்லாமே 80, 20 ரூல்ல தான் வொர்க் ஆயிட்டு இருக்கு. அப்ப அவரும் நம்மள மாரி ஆர்டினரி பெர்சன் தானே! அவங்க கிட்டயும் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும்ல. அப்ப அந்த பிளஸ்ஸ மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு, நம்ம அப் அண்ட் டவுன் லைன் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அத நம்ம கடைசி வரைக்குமே சுமூகமா கொண்டு போனோம் அப்டின்னா, நம்மளோட பிசினஸ் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்மளோட பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நான் இதெல்லாம் லக்கி. எனக்கு அப்ளையன்ஸ் நெறைய பேரு. கரெக்ட்டுங்களா? எனக்கு ராஜன் சார்ல ஆரம்பிச்சு சாய்கனா சார்லருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லட்சுமி குமரன் சார், அருண்மாறன் சார், அடுத்தது நம்ம மேடம் விக்டோரியா மேம், அப்புறம் நம்மளோட மோகன் சார், எல்லார்கிட்டயும் ஒரு குட் டேலண்ட். அந்த டேலண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து என்ன விஷயம் இருக்குன்றத இந்த அன்னப்பறவை மாரி எல்லாருமே நம்ம எடுத்துக்கணும். உங்களுக்கும் அந்த மாரி அப்ளையன்ஸ் அமைஞ்சிருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட இருந்து அந்த மாரி குட் குவாலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட குவாலிட்டி இன்னும் இன்கிரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்ப இந்த பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்பா, அம்மாவ நம்ம பார்த்து செலக்ட் பண்ணல. கடவுள் பார்த்து தான் குடுத்தாரு. கரெக்ட்டுங்களா? அதே மாரி ஒரு சில காரணத்துக்காக நம்ம அப்ளைனையும் கடவுள் பார்த்து தான் குடுத்துருக்காரு. எனக்கு இந்த அப்ளைன் வேண்டாம் நம்ம மாத்திக்கவும் முடியாது. எனக்கு இந்த அப்பா, அம்மா பிடிக்கலன்னு நம்ம சொல்லிடவும் முடியாது. அப்ப எப்படி அப்பா, அம்மாவ நம்ம அக்செப்ட் பண்றோமோ, அந்த மாரி நம்மளோட அப்ளைன் நமக்கு வழிகாட்டி, அவங்கள நம்ம என்ன பண்ணணும்? டெய்லியுமே அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணணும். நன்றி சொல்லணும். ஏன்னா, இன்னைக்கு இந்த வியாபாரம் அவங்க கொண்டு வந்து குடுக்கல அப்டின்னா, இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து பேச போறது இல்ல. அப்ப இன்னைக்கு இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்த உங்களுக்கு யாரெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்களோ, மனசார அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க என்ன பண்ணலாம்? பிளஸ் பண்ணலாம். நன்றிய நீங்க அவங்களுக்கு தெரிவிக்கலாம். ஓகேங்களா? அப்ப இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நம்ம இந்த மாரி ஒரு பார்வையில பார்க்கும்போது, இந்த அப் லைன் டவுன் லைன் கம்யூனிகேஷன் ஸ்மூத்தா போகும். எந்தவித பிரச்சனையும் நமக்கு வராது. இத நான் என்னோட பாடத்துல நான் பார்த்தது. அடுத்து ஆகப்பெரிய ரகசியம் ஒண்ணு இருக்கு. டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்ல. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா, என்ன ஆகப்பெரிய ரகசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க மீட்டிங் ட்ரெய்னிங் வந்தவங்கலாம் ஜெயிச்சுட்டாங்களா? ஜெயிச்சவங்கலாம் மீட்டிங் ட்ரெய்னிங் வந்தவங்களா? அப்படின்னு நெறைய கொஸ்டின் உள்ள இப்ப இருக்கிற நெறைய பேருக்கு கூட வரும். கரெக்ட்டுங்களா? ஆனா என்னன்னா, எங்க மிஸ் ஆயி அவங்க வெளிய போயிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன மிஸ்கம்யூனிகேஷன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ஈகோ. நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? கரெக்ட்டுங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஃபினான்சியல்ல குடுக்கல் வாங்கல். அப்புறம் வந்து நெறைய விஷயங்கள். இப்ப அப் அண்ட் டவுன் லைன் கம்யூனிகேஷன்றது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இது ராஜன் சார் டே 1ல சொல்லிக் குடுத்த விஷயம். பிளஸ் இன்ன வரைக்கும் நான் இந்த 12, 13 வருஷமா பிசினஸ்ல ஜர்னி பண்றேன் அப்டின்னா, இதெல்லாம் என்னோட மைண்ட்ல ஸ்ட்ராங்கா உட்கார்ந்த விஷயம். அது உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹனி மணி. அதாவது ஹனினா வந்து பாத்தீங்கன்னா, தேன். அத எல்லாரும் டேஸ்ட் பண்ணணும்னு தான் ஆசை இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா, அது அவ்வளவு சுவையா இருக்கும். அப்ப இந்த வியாபாரத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இங்க இது ஆணுக்கான வியாபாரமா, பெண்ணுக்கான வியாபாரமா அப்படிலாம் இங்க பிரிச்சு கிடையாது. எல்லாருமே ஒண்ணா தான் டிராவல் பண்ணுவோம். கரெக்ட்டா? அப்ப இங்க ஆணா, பெண்ணான்றது விஷயம் இல்ல. இந்த வியாபாரத்தோட தொலைநோக்கு பார்வையா நம்ம பயணம் பண்ணோம்னா, இந்த 2 விஷயத்திலயும் நம்ம கையாளக்கூடாது. ஏன் கையாளக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம டீம் பார்ட்னர்ஸ் கிட்ட கரெக்ட்டுங்களா? கைமாத்து, கடன், வட்டி இந்த மாரி விஷயத்த நம்ம ஷேரிங்கா போயிட்டோம் அப்படின்னா, நம்ம பிசினஸ் ட்ராக் மாறிடும். கரெக்ட்டுங்களா? அதே மாரி பெண்கள் அவங்களுக்கு குடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட், மரியாதைய நம்ம குடுத்தே ஆகணும். இது 2ம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல, உலக லெவல்ல பிரதிஷ்டை பெற்ற டீமா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத வந்து இன்னைக்கு கால சூழல்ல, இன்னைக்கு இந்த இடத்துல நெறைய பெண்கள் நம்மளோட பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெஸ்டீஜ பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹனி மணி 2 விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா, டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் எல்லாத்துக்குமே நம்ம பொருந்தும். இப்போ உங்க டீம் பார்ட்னர்ஸ் நீங்க யாரா இருந்தாலுமே, இந்த 2 விஷயத்துல நீங்க எப்பயுமே கவனமா இருக்கணும் அப்படின்றத நான் என்னோட அனுபவ பாடத்துல இருந்து எடுத்துக்கிட்டது. அதையும் உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து என்னதான் இருந்தாலும், பக்கம் பக்கமா புக் படிச்சாலும், பக்கம் பக்கமா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி ஆடியோ கேட்டாலும், பக்கம் பக்கமா போய் எத்தன மீட்டிங் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணாலும், மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டாலும், என்ன பண்ணாலும் உள்ள ஒண்ணு இருக்கணுங்க. செல்ஃப் மோட்டிவேஷன். கரெக்ட்டுங்களா? நம்மள டெய்லிலாம் யாரும் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க.
டெய்லி நம்மள வந்து பாத்தீங்கன்னா காத்துல பலூன்ல வந்து பாத்தீங்கன்னா காத்தடிச்சுலாம் கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க. மோட்டிவேஷன் என்ன ஆயிடும்னா, ஒரு நாள் 2 நாள் இருக்கும். 3ஆம் நாள் புஸ்ன்னு காத்து இறங்கிடும். இப்ப என்ன பண்ணணும்னா, எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மள யாருமே மோட்டிவேட் பண்ண முடியாது. நம்ம நம்மளய மட்டும் தான் மோட்டிவேட் பண்ணிக்க முடியும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலுமே, இது எனக்கு சரியாயிடும். இதை நான் வந்து பாத்தீங்கன்னா, தாண்டி வந்துருவேன். இதுவும் கடந்து போகும். நான் ஆள பொறந்திருக்கேன். நான் ஜெயிக்க பொறந்திருக்கேன். அப்படின்னு என்ன பண்ணணும்? உங்களையே நீங்க என்ன பண்ணீங்க? மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆயிடும் தெரியுமா? அந்த மோட்டிவேஷன் உங்கள அடுத்த லெவல் தூக்கிட்டு வரும். இந்த மோட்டிவேஷனுக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய காலையில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இது மைண்ட் பவர் கேட்கறது. மைண்ட் பவர் கேட்கறது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மைண்ட் பவர் என்ன பண்ணுமா தெரியுமா பண்ணும்? நம்ம தெரியாமயே நம்மளோட செல்கள வந்து ஆக்டிவேட் பண்ணும். செல்கள ஆக்டிவேட் பண்ணி நம்ம கையில நெறைய விஷயத்த இந்த மாரி செல்ஃப் மோட்டிவேஷனுக்காக கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப எப்பயுமே உங்கள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷனா வச்சுக்கோங்க. இந்த மோட்டிவேஷன் உங்கள வந்து மிகப்பெரிய லெவல்ல கொண்டு வரும். இதுவும் நான் என்னோட வாழ்க்கையில பார்த்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நெறைய அப் அண்ட் டவுன்ஸ். இன்னைக்கு நான் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணல. நெறைய அப் அண்ட் டவுன்ஸ். நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? கெ அவமானங்கள், நெறைய கஷ்டங்கள். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஒரு ஹோம் மீட்டிங் போயிருந்தேன். எங்க ஏரியா தான். பக்கத்து தெரு தான். எனக்கு நல்ல பரிச்சயமான அண்ணா தான் அவரு. அவர் என் மேல இருக்கிற அக்கறையில அவர் வீட்ல போய் உட்கார்ந்து பேசும்போது பிரசன்டேஷன்லாம் கேட்டு முடிச்சுட்டு, ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னாரு. "ஏம்மா, உங்க வீட்ல அவர் உன்ன நல்லா தானே வச்சிருக்காரு. உனக்கு எதுக்கு இந்த பொழப்பு?" அப்படின்னு கேட்டாரு. எனக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சிஸ்டர் கூட வந்திருந்தாங்க. அவர் கேட்ட வார்த்தை அவங்களுக்கு ஹர்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இனியொரு வார்த்தை சொன்னாரு. "நெறைய பேரு இந்த மாரி நெறையத்த தூக்கிட்டு திரியிறாங்கம்மா. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஸ்டேஷன்ல வந்து அவங்க ஃபோட்டோலாம் ஒட்டி வச்சிருக்கு. உன் ஃபோட்டோவும் வராம பார்த்துக்கம்மா." அப்படின்னு அவர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்வைஸ் பண்ணாரு. எதுல? அவர் என் மேல இருக்கிற அக்கறையில. அந்த அட்வைஸ் அவர் என் மேல இருக்கிற அக்கறையில பண்ணாரு. ஏன்னா தெரிஞ்ச பொண்ணாச்சே. எதுக்கு இது இந்த வயசுல வந்து சோப்பு பேஸ்ட்லாம் தூக்கிட்டு வந்து விக்குது. அப்படின்றதுக்காக, "உனக்கு எதுக்கும்மா இந்த வேல? இதெல்லாம் தப்பான கம்பெனியா இருந்து நீ குடுக்குற மாத்திரை தப்பாயி, நீ உன்ன ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் உட்கார வச்சுருவாங்கம்மா." அப்படின்னு சொன்னாரு. ஆனா, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் சராசரி ஒரு பெண்ணா இருந்தா, நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, "வேண்டாம் இந்த வியாபாரம். இப்படி ஒரு அவமானம் நமக்கு தேவையா?" அப்படின்னு முடிவெடுத்து அன்னைக்கே அந்த வியாபாரத்த விட்டு வெளிய போயிருப்பேன். ஆனா, அவர் சொன்னத முழுமையா உள்வாங்குனேன். முழுமையா உள்வாங்கி, "சரிங்க அண்ணா, நான் பாத்துக்கிறேன் அண்ணா. சேஃபா இருந்துக்கிறேன் அண்ணான்னு" சொல்லிட்டு, நேரா என் அப்ளைன் வீட்டுக்கு போயிட்டு, "ஏன் ஸ்டேஷன்ல போட்டோ ஒட்டுறாங்க? இது என்ன தப்பான பிசினஸா? இதுக்கு என்ன அவருக்கு நான் பதில் சொல்லணும்? அதுக்கு எனக்கு கத்துக் குடுங்க." அப்படின்னு உட்கார்ந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம் அதுக்கு டீட்டெயில் வாங்கிட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன். ஏன்னா, நான் இன்னியொரு ஹோம் மீட்டிங் போம்போது, அங்க அவங்க பேசும்போது எனக்கு திருப்பி பேசுறதுக்கு அந்த சக்தி வேணும். தெரியல. கத்துக்கிட்டேன். என்ன தெரியலனாலும் என் அப்ளையன்ஸ் கிட்ட போய் கேட்பேன். கரெக்ட்டுங்களா? கேட்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, கூச்சப்பட மாட்டேன். எனக்கு தெரியலன்றத உண்மையா சொல்லுவேன். தெரிஞ்ச மாரி காமிச்சுக்கவும் மாட்டேன். இப்ப அதுவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன அப்பப்ப செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிப்பேன். கற்பகம் சூப்பரா வந்துருவ. கற்பகம் கடவுளும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. கற்பகம் நீ ஜெயிச்சுருவ. கற்பகம் நீ இத கடந்துருவ. இது முடியும் கற்பகம் உன்னால. நீ இந்த இந்த இடத்துல நீ வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் பண்ணிடுவ கற்பகம். உன்னால இது பண்ண முடியும் கற்பகம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், என்னையே நான் வந்து மோட்டிவேட் பண்ணிப்பேன். அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் மோட்டிவேஷன் இந்த வியாபாரத்துக்குள்ள வரவங்களுக்கு பேசிக்கா ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததுல ஆர்.எஸ். ராஜன் சார், ஆர்.எஸ். வினஸ் அகாடமி. நான் படிச்ச படிப்பு கம்மியா இருந்தாலும், இந்த படிப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலக லெவல்ல ஒரு 15 நாடு போறதுக்கு, மல்டி லாங்குவேஜ வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, இந்த என்ன சொல்றது? டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் கத்துக்கிறதுக்கு, இன்னைக்கு பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு தைரியம், எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கத்துக்கிட்ட ஒரே பள்ளி, ஒரே காலேஜ், ஒரே பட்டப்படிப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை சாரோட நாங்க நேரடி பட்டறையில பட்டத்தீட்டப்பட்ட வைரங்கள். கரெக்ட்டுங்களா? பட்டத்தீட்டப்பட்ட வைரங்கள் சொல்றதுல நான் கொஞ்சம் பெருமைப்படுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, 6வது படிச்சு இவங்கலாம் எங்க வந்துற போறாங்கலாம் அவரு என்னைக்குமே கிளாஸ் எடுத்தது கிடையாது. அந்த இடத்துல அவருக்கு சொல்லிக் குடுத்த அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இன்னைக்கு எங்களோட எவ்ளோ தூரம் வேணாலும் பயணம் பண்ணும். அதுக்கு இந்த இடத்துல நான் ராஜன் சாருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். அதோட சேர்த்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாலி சார் பாலி சார், கன்வர் சார், தீபக் சார் இவங்கள ஃபர்ஸ்ட் டைம் நான் துபாய்ல பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பாலி சார் அங்க பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. நம்ம ஏதோ மிகப்பெரிய நிறுவனத்துல வந்திருக்கோம்ப்பா. நம்ம தவறா வந்து இந்த நிறுவனத்த பயன்படுத்திறக்கூடாது. நம்மளோட உயிர் உள்ள வரைக்கும் இந்த நிறுவனத்துல நம்ம கத்துக்கிட்டே, சம்பாரிச்சுக்கிட்டே பயணம் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா, அங்க நான் அவரோட ஹம்பிள் பார்த்தேன்.
அவரோட அந்த என்ன சொல்றது, ஒரு எம்டின்ற ஒரு பெரிய எதுவுமே அவர்கிட்ட பார்க்க முடியல. என்னனாலும் அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் பேசுறது அதர் லாங்குவேஜா இருந்தா கூட, அவரோட பாடி லாங்குவேஜ் எங்களுக்கு புரிய வச்சுரும். அந்த அளவுக்கு அவரு அன்னைக்கு சொன்னக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் தொலைநோக்கு பார்வையோட, ஃபர்ஸ்ட்டு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2013ல ஃபாரின் ட்ரிப் போகும்போது பாலி சார் என்னலாம் சொன்னாரோ, அத ஸ்டில் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பாலி சார் பண்ணி முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு உறுதுணையா இருக்கிற நம்மளோட கன்வர் சாரும், தீபக் சாருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நன்றின்ற ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்பர் 1ல வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வியாபார வாய்ப்பு தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு டிஜிட்டல் மயமா மாறிக்கிட்டு இருக்கு. நாங்க பண்றச்ச வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்னனாலும் நாங்க நேரடி தான் போனோம். ஆனா, அன்னைக்கு கூட எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்கக்கூடிய விஷயங்கள்ல குறை வைக்காத ஒரு நிறுவனம் இருக்குன்னா, நம்மளோட எம்டிஸ்ங்கள சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் குடுத்துருக்காங்க. சப்போர்ட்ன்னு சொல்றத விட, இவங்க இன்னைக்கு எங்களுக்கு வந்து இந்த வாய்ப்ப குடுக்கல அப்டின்னா, இன்னைக்கு நாங்கலாம் எங்க இருக்கோம்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஏதோ ஒரு வட சென்னையில பொறந்து, வளர்ந்து, அப்படியே வாழ்ந்துட்டு, அப்படியே போயிருப்போம். ஆனா இன்னைக்கு எங்கள மாரி மிடில் கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இன்னைக்கு எங்க கையில கொண்டு வந்து, வாங்க நீங்களும் ஜெயிக்கலாம்னு சொல்லிக் குடுத்த இந்த மும்மூர்த்திகளுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து என்னோட டீம் பார்ட்னர்ஸ். என்னோட டீம் பார்ட்னர்ஸ்ல வந்து இன்னைக்கு லட்சங்கள தொட்டவங்கள மட்டும் நான் உங்களுக்கு கிரவுண்ட் டைரக்டர்ஸ், டைமண்ட் டைரக்டர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு என் டீம் பார்ட்னர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. ஹோல் தமிழ்நாடு. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கற்பக அக்கா, கற்பக அம்மா, இந்த உறவுகள் இந்த இந்த வியாபாரம் எனக்கு மிக வலிமையா குடுத்திருக்கு. அதுக்கு நான் இறைவனுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லியாகணும். ஏன்னா வீட்ட விட்டு வெளிய தனியா போக தெரியாத ஆளு, இன்னைக்கு தமிழ்நாடு தனியா போயிட்டு வரேன். தமிழ்நாடு தனியா போயிட்டு வரேன். நைட்ல டிராவல் பண்றேன். எந்த பயமும் இல்ல. ஏன்னா, எனக்கு எல்லா பக்கமும் என்னோட டீம் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, கிரவுன் டைரக்டர் இன்னைக்கு இந்திரா சசிகலா மேம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பொன்னேரியில ரூ. 1,00,00,000 சொந்தமா ஒரு வீடு வெஸ்டீஜ் மூலியமா கட்டியிருக்காங்க. இன்னைக்கு மாசம் 1,00,000 வாங்கிட்டு இருக்காங்க அவங்களும். அடுத்து நம்மளோட உஷா முத்து. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா, கிரவுன் டைரக்ட் பொசிஷன்ல இருக்காங்க. இன்னைக்கு அவங்கள வந்து அவங்களோட வருமானம் ஆவரேஜா 65,000லேருந்து 70,000 பக்கம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களும் கார் எடுத்திருக்காங்க. அடுத்தது நம்மளோட கரூர் மாவட்டத்தை சேர்ந்த போதுமண்ணு மேடம் கிரவுன் டைரக்டர். அவங்களும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, தன்னோட வியாபாரம் மூலியமா ஒரு கார் எடுத்திருக்காங்க. டைமண்ட் டைரக்டர் இன்னைக்கு மாரியப்பன் சார். அவரும் வந்து பாத்தீங்கன்னா, காடு, நிலம் வாங்கி போட்டிருக்காரு. இன்னைக்கு இந்த மாரி இன்னைக்கு இந்த வியாபாரத்துல என் என் வாழ்க்கையே எனக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கிற காலகட்டத்துல, இன்னைக்கு என் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா, எத்தன பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு இறைவன் முடிவு பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. அடியேன வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வியாபாரத்துல கொண்டு வந்து சேர்த்ததுக்கு இறைவனுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாரி இவங்க மட்டும் இல்ல, என்னோட டீம் பார்ட்னர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு என்னோட டீம்ல இருக்கிற இணையற ஒருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த பிசினஸ கொண்டு போயிட்டு சேர்க்கணுன்ற இதுவரைக்கும் நான் பிசினஸ் பண்ணனான்னு கேட்டா, இல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு இன்னைக்கு டீம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆஃப்லைன், ஆன்லைன் மூலியமா இன்னைக்கு லாக்டவுன்ல வந்து Zoom லாக்டவுன் வந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா, என்ன பண்ண போறோம்னு கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி இருந்துச்சு. அன்னைக்கு வந்து டீம் அழகா கனெக்ட் பண்ணது அந்த Zoom. அந்த Zoomல வந்து பாத்தீங்கன்னா, அன்னையிலருந்து இன்ன வரைக்குமே Zoom மீட்டிங் ஆகட்டும், இன்னைக்கு ஆன்லைன் மீட்டிங் ஆகட்டும், ரொம்ப அருமையா, அற்புதமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல என்னோட ஆல் டீம் பார்ட்னர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உங்களோட எனக்கு ஒரு பேச வாய்ப்பு குடுத்த, இந்த என்ன சொல்றது, இந்த நேரத்த எனக்கு உருவாக்கி குடுத்த நம்மளோட மேனேஜ்மென்ட்டுக்கும், என்னோட அசோக் சார், பாஷா சாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். அதோட சேர்ந்து என்னோட எம்எஸ்டி ஃபேமிலி, இன்னைக்கு எங்களுக்கு எங்க குழுக்கு ஒரு பேர் வச்சு, மை சக்சஸ் டீம் அப்படின்ற ஒரு பேர் வச்சு எங்களோட பயணிச்சுட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, எங்களோட மோகன் சாருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ண கடமைப்பட்டுருக்கேன். ஆல் வெஸ்டீஜ் ஃபேமிலி. இன்னைக்கு மேனேஜ்மெண்ட்ன்னு வந்து ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாம சதீஷ் சார் ஆகட்டும், இன்னைக்கு எல்லாருமே எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா, எங்களோட ஜர்னில இருக்காங்க. இன்னைக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா, குடுக்குற தன்னம்பிக்கையும், தைரியமும் எந்த பக்கம்னாலும் இப்ப நான் தனிச்சையா போய் ஒரு மீட்டிங் ட்ரெய்னிங் பண்ணிட முடியுமா? அப்படின்னு கேட்டா முடியாது. ஆனா இன்னைக்கு இந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்த உருவாக்கி குடுத்திருக்கு. ஏன்னு கேட்டோம் அப்படின்னா, சிஎன்டில போய் நம்ப ஸ்லைடு போட்டு பேசுறதுக்கும், பிளஸ் இந்த மாரி இன்னைக்கு இத்தன ஆயிரக்கணக்கான மக்களோட பேசுறதுக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒரே டைம்ல இன்னைக்கு உலக லெவல்ல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி குடுத்த வெஸ்டிஜ் பிரைவேட் மார்க்கெட்டிங் லிமிடெடுக்கும், பிளஸ் இந்த வாய்ப்பு உருவாக்கி குடுத்த மேனேஜ்மென்ட்டுக்கும், என்னோட ஆல் அப்ளையன்ஸ்க்கும், என்னோட டீம் பார்ட்னர்ஸ்க்கும் இந்த இடத்துல என்னோட மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு உங்களோட இந்த ஷேர் பண்றதுக்கு எனக்கு அடுத்து நெறைய நெறைய வாய்ப்புகள் இறைவன் வகுத்து குடுப்பார்ன்னும், அவருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க் யூ ஆல் லீடர்ஸ். நம்ப உங்களுக்கு ஏதோ என்னோட அதிகபட்சமான விஷயத்த நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது இது மட்டும் இல்ல. இனியும் நெறைய இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம நெறைய பேசுவோம். தேங்க் யூ எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு.
பாஷா சாருக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். கிரேட் மேடம், சுபோப். நான் அசோக் பேசுகிறேன். இன்ஃபேக்ட் ஃபியூ கொஷின்ஸ் உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். என்னோட வாய்ஸ் கிளியராக இருக்குங்களா? கிளியர் சார். ரைட் மேடம். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த பிஸ்னஸ் பற்றி எந்த அனுபவம் உங்களுக்கு கிடையாது. அன்னைக்கு வந்து விக்டோரியா மேடம் இதை பற்றி ஒன்று பேசும்போது அன்னைக்கு வந்து சார் வாய்ஸ் கேட்கல சார். ஹலோ. கேக்குதுங்க சார், வாய்ஸ் கேக்குது. ஆ ஏன்னா டைரக்ட் செல்லிங் இதை பற்றின அனுபவம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அனுபவம் இல்லை, அதை பற்றி உங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஸோ அன்னைக்கு வந்து ஒருத்தர் உங்ககிட்ட இதை பற்றி சொல்கிறாங்க. சொல்லும்போது எந்த நம்பிக்கையில் இதை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுன விஷயம் என்ன மேடம்? சார் நம்பிக்கை வந்து ஃபர்ஸ்ட் மேடம் வந்து என்னோட எதிர் வீடு. எனக்கு ரொம்ப நாள் பரிச்சயம். அது மட்டும் இல்லாம எதையாவது செய்யணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்த ஆள் நானு. வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே நிறைய தடைகள். அந்த தடையெல்லாம் தாண்டி ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது, பிசிக்கலா தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் மேடம் வந்து இந்த விஷயத்த சொல்லும்போது, ஏன் இதுவும் புதுசா தானே இருக்கு. நம்ம இதையும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு எடுத்த முடிவு தான் சார் இன்னைக்கு வந்து வெஸ்டீஜ் என் கைக்கு கிடைச்சது. மேடம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சைன் வாங்கும்போது கூட, அக்கா மிகப்பெரிய வியாபாரத்துல ஸ்டார்ட் பண்றீங்க. உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னோட தெய்வத்துக்கிட்ட நான் சொல்லிட்டு தான் சைன் பண்ணேன். இதுவாது என் வாழ்க்கையை மாத்திராதா? இந்த மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து நம்ம வெளியே வந்துட மாட்டோமா? அப்படின்னு அப்பவும் இறைவனை வேண்டி கையெழுத்து போட்ட விஷயம் தான் சார் வெஸ்டீஜ்ல. இன்னைக்கு மேடம் கொடுக்கும்போது நம்பிக்கை இல்ல. ஆனா உள்ள வந்து மீட்டிங் ட்ரெயின் எல்லாம் பார்க்க தான் இது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம்ன்றது எனக்கு புரிய வந்துச்சு சார். ரைட் மேடம். ஆரம்பத்தில் வந்து ஒரு 100 200 இந்த மாதிரி இன்கம் பார்க்கும்போது அப்போ உங்கள் மனசுக்குள்ள வந்து ஒரு நெகட்டிவ் தாட் வந்துதா? ஸோ இதுக்காக இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இந்த 100 200 வந்து நான் போயிட்டு சோப்பு பேசுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துதா? நிச்சயமா வரல சார். ஏன் வரல அப்படின்னா, நான் 9 வருஷமா மாவு கடை வச்சிருக்கேன். அதுல என்னோட கல்லால இருந்து நான் யாருக்கும் பணம் குடுத்தது இல்ல. ஆனா இந்த நிறுவனம் தான் என் வீட்ல காய்கற பொருளுக்கு வருமானம் குடுத்தாங்க. அப்ப அந்த வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு முதல் வந்த அந்த ரூ. 23 ஆகட்டும், அது சேர்ந்து வந்த வவுச்சர் ரூ. 139 ஆகட்டும், எனக்கு மிகப்பெரிய பணமா தெரிஞ்சது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் வருஷக்கணக்கா எங்க வீட்ல சோப்பு கரைஞ்சிருக்கு, பேஸ்ட் கரைஞ்சிருக்கு, டீ குடிச்சிருக்கோம். எந்த நிறுவனமும் எங்களுக்கு ரூ. 10 குடுக்காத பட்சத்துல, இந்த நிறுவனம் பேசிக்கா வந்து வீட்டுக்கு கன்சியூம் பண்ற எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பெர்சன்டேஜ் வருமானம் வரும்போதுன்றது, அதுல தான் சார் எனக்கு பிசினஸே புடிச்சது. ஏன்னா உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். ஆனா அதுல வருமானம் ரொம்ப கம்மி. இங்க உழைக்கவே இல்லையே! ஒன்லி ஷேரிங் தானே குடுக்குறோம். டீ நல்லா இருக்கு, பேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லும்போதே, எனக்கு கை மாத்தும்போதே காசு வருதுன்னும்போது, எனக்கு மிகப்பெரிய பணமா தான் சார் தெரிஞ்சது ஆரம்பத்துல. ரைட் மேடம். நீங்கள் வந்து மாவு கடை இது வச்சிருந்த போது இப்போ இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட நீங்கள் சோப்பு பேஸ்ட் இது நல்லா இருக்கு யூஸ் பண்ணி பாருங்க அந்த மாதிரி பேசும்போது நிறைய பேர் உங்களை அவாய்ட் பண்ணிருப்பாங்கல்ல. ஸோ அவாய்ட் பண்ணும்போது அப்போ நீங்கள் என்ன மனநிலையில் இருந்தீங்க? இதில் இந்த அளவுக்கு பெருசாக வளர முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது எது? நெறைய பேர் அவாய்ட் பண்ணியிருக்காங்க சார். அதாவது கம்பெனியோட பேரையே கூட வந்து வேஸ்டேஜா சுத்திட்டு இருக்கு. வேஸ்டேஜ தூக்கி சுத்திட்டு இருக்கு. ஆரம்பிச்சுட்டியா? கட்டப்பைய தூக்கிட்டியா? உனக்கு வேற வேலை இல்லையா? அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா, சொன்னவங்க நெறைய பேர் அன்னைக்கும் இருக்காங்க, இன்னைக்கும் இருக்காங்க. இல்லாம இல்ல. ஆனா என்னன்னா, அவங்களுக்கு அவங்க கிட்ட நான் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா, நான் வளர்றதுக்கு வேற வேற என்ன வழி எனக்கு காமிங்கன்னு சொன்னா, அவங்க கிட்ட பதில் இல்லையே. சார் அவங்க கிட்ட பதில் இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா, என்ன வந்து ஆறுதல் படுத்துறாங்க. இது பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்ணணும்னு கேட்டா அவங்க கிட்ட பதில் இல்ல. சரி நான் வேற என்ன பண்ணட்டும்? அப்படின்னு கேட்கும்போது, யாருமே அதுக்கு ரைட் ஆன்சர் குடுக்கறதுக்கு ரெடியா இல்ல சார். அப்ப அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப இத ஏன் நான் முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது? வெஸ்டீஜ்ன்ற ஒரு நிறுவனம் இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. படிப்பு கேட்கல. அப்ப இத நம்ம ஈஸியா பண்ணுவோன்ற அந்த தைரியம் தான் சார் முதல்ல எனக்கு வந்துச்சு. ஆனா உழைப்பு. உழைக்காமலாம் முன்னேறிட முடியல. உழைச்சோம். ஆனா யார் எந்த நெகட்டிவ் தாட் உள்ள குடுத்தாலும், அந்த பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மாறவே இல்ல சார். ஆரம்பத்துல இருந்து இன்ன வரைக்குமே மாறல சார். எவ்ளோ ஸ்ட்ரகிள் நடுவுல வந்தாலும் கூட மாறல. அன்னைக்கு நிறைய பேர் உங்களை அவமானப்படுத்தும் போது அன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கலாம், இது தேவையில்லாம நம்ம எடுத்துட்டு சுத்துறோமோ
இதை விட வந்து நம்ம சொந்தமா ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிருக்கோம், அந்த பிசினஸ்லயே போனா கூட, ஏன்னா அது வந்து டெய்லி ஒரு மாவு கடை அப்படின்னாலும் சரி, இல்லை புடவை கடை அப்படின்னாலும் சரி, இதெல்லாம் டெய்லியே வந்து மக்கள் வாங்கி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி அவங்கள புரிய வச்சு இதை வாங்க வைக்கணும், தொடர்ந்து வாங்க வைக்கணும். ஸோ அது மாதிரிலாம் பார்க்கும்போது அந்த கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து இது ஏன் செய்யணும், பேசாம விட்டு போயிடலாமே அப்படின்னு தோன்றிருக்கலாம் இல்லையா? சரி. விட்டுட்டு போலான்னு தோண முடியாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க ஏரியால நெறைய பேர் இன்னைக்கு செய்யற தொழிலையே கெட்டியமா புடிச்சிட்டு இருக்காங்க. அந்த தொழில் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கா, இல்ல கீழ போயிட்டு இருக்கான்றத கவனிக்கிறது இல்ல. என் ஏரியால நான் மாவு கடை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஒரு கடை தான். ஆனா, நான் ஸ்டார்ட் பண்ணி திரும்பி பார்க்கும்போது, என் ஏரியால 11 மாவு கடை. காம்படிஷன். வர கஸ்டமர் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. இப்ப என்னோட பிசினஸ் என்ன ஆகுதுன்னா இறங்கிட்டு இருக்கு. இப்போ என் பிசினஸ நான் மாத்தி ஆகக்கூடிய கட்டாய சூழ்நிலையில இருக்கும்போது தான் எனக்கு வெஸ்டீஜ் வியாபாரம் கிடைக்குது. அப்ப இந்த வியாபாரம் கிடைக்கிறச்ச நான் வந்து பாத்தீங்கன்னா, என் ஏரியாவிலே நான் காம்படிஷன்ல வளர முடியல அப்படின்னா, ஆனா வெஸ்டீஜ் எனக்கு காம்படிஷனே கிடையாது சார். என்னுடைய எதிர் வீட்ல இருக்கிறவங்கள லீடரா மாத்தலாம். என் பக்கத்து தெருல இருக்கிறவங்களும் லீடரா மாத்தலாம். என் பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்கள லீடரா மாத்தலாம். அப்ப எனக்கு இங்க காம்படிஷனே இல்லன்றது எனக்கு பேசிக்லயே புரிய வந்தது சார். அதனால உழைப்பு உழைப்பு இருக்கு. ஆனா இங்க காம்படிஷன் இல்லன்றத உள்வாங்குனேன் சார் ஆரம்பத்திலேயே. கிரேட் மேடம். இத்தனை வருஷத்துல கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எதன் மூலமா உங்களுக்கு கிடைச்சது? கன்டின்யூ பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை என்னன்னா, பிசினஸ் வந்து இன்னைக்கு பிள்ளைங்க வளரும்போது வந்து பாத்தீங்கன்னா, பிசினஸும் சேர்ந்து தான் வளர ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த பிசினஸ் எடுக்கும்போது என் பசங்க வந்து பாத்தீங்கன்னா, 9த் படிக்கிறாங்க. அவங்க +1, +2, 10த் அப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா, பிசினஸ் ரொம்ப கடுமையா போயிட்டு இருக்கு. நீங்க கேட்ட மாரி நெறைய நெகட்டிவ்ஸ் குழந்தைங்கள விட்டுட்டு போயிடுறா. ஆ நேரத்துக்கு சமைச்சு குடுக்க மாட்டேங்கிறா. லேட் ஆயி வீட்டுக்கு வரா. இவ என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கான்னே தெரியல மனசுல. அப்படின்னு அந்த நீங்க சொன்ன மாரி நெறைய ஸ்ட்ரகிள்கள் வரும்போது, நான் யோசிச்சது உண்டு. தப்பா ஒரு பிசினஸ் செலக்ட் பண்ணிட்டோமோ! அப்படின்னு எனக்கும் தோணுனது உண்டு. ஆனா காலப்போக்குல இன்னைக்கு இந்த பிசினஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, விருட்சம் மாரி வளர்ந்துகிட்டு வருது. இன்னைக்கு நான் மாவு கடையே நம்பி இருந்தேன். அத மாத்தி நான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்டினரி வேற ஏதாச்சும் ஒரு வியாபாரத்த செலக்ட் பண்ணியிருந்தேன்னா, இன்னைக்கு ஏஜ் சப்போர்ட் பண்ணாது. என்னோட பிசிக்கல் ஒர்க் உடம்பு சப்போர்ட் பண்ணாது. இன்னைக்கு நான் அந்த அந்த பிசினஸ விட்டுட்டு நான் வீட்ல ஓஞ்சு தான் உட்கார்ந்துருக்கணும். ஆனா இன்னைக்கு எனக்கு வெஸ்டேஜ்ல வந்து ரிட்டயர்மென்ட்டே கிடையாது சார். ரிட்டயர்மென்ட்டே இல்லாத ஒரு என்ஜாய்மென்ட் லைஃப்குள்ள இன்னைக்கு நான் ஜர்னி பண்ணிட்டு இருக்கேன்னும்போது, இதுக்கு நான் வந்து ஹாப்பினஸ்ஸா தான் சார் இன்னைக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1,22,47,434 இந்த மாதிரி ஒரு வருமானம் எடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அன்னைக்கு உங்களுக்கு இருந்ததா? ஏன்னா இன்னைக்கு நிறைய நிச்சயம் பேர் எதிர்பார்க்கறது உள்ள வந்த உடனே வந்து என்ன சொல்றது, ஒரு 1000, 10,000, 20,000, 50,000, 1,00,000 உள்ளுக்குள்ள வரும்போதே இதெல்லாம் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வராங்க. ஒரு 2, 3 மாசம் வந்து 100, 500 இப்படி வரும்போது விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு. அந்த இடத்துல இப்ப இந்த மாதிரி ஒரு வருமானத்தை எடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு குடுத்துருக்கு. அதனால நீங்க பண்றீங்க. ஸோ எஸ் சார். இந்த அளவுக்கு ஒரு 1 கோடி 1 1/4 கோடி வந்து உங்களால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது அன்னைக்கு நினைச்சு பார்த்தீங்களா? ஆர் இந்த 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 அமௌண்ட் வரும்பொழுது ஆ நீங்க யோசிச்ச விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா, வீட்ல அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்மளால முடிஞ்சது ஒரு 4,000, 5,000 குடுக்கணும். அவ்வளவுதான் நம்மளால முடியும். அதுக்கு மேல நமக்கு இயலாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு சார். ஏன் அந்த மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியாபாரத்த படிக்கல. பெருசா வெளி உலகம் அனுபவம் இல்ல. அப்ப எனக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 4,000, 5,000 தான். அதுக்கு மேல என்னோட அறிவும் விரியல. என்னோட மைண்டும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி குடுக்கல. ஆனா, மீட்டிங் ட்ரெய்னிங் தொடர்ந்து வர எல்லாரோட அந்த சக்சஸ் பார்க்கும்போது, அப்ப இங்க இருக்குப்பா. இங்க நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணோம்னா, தொடர்ந்து இங்க வந்து நம்மளோட ஜர்னிய குடுத்தோம்னா, எவ்ளோ அப் அண்ட் டவுன்ஸ் வந்தாலுமே, இத தாண்டி நம்ம வெளிய போனோம்னா, நமக்கு எந்த வாய்ப்பும் இல்லன்றது என்னால கிளியரா புரிஞ்சுக்க முடியுது சார். ஏன்னா, இத தாண்டி எனக்கு வாய்ப்பு இல்லன்னா, எனக்கு பினான்சியல் சப்போர்ட் கிடையாது. பினான்சியல் சப்போர்ட் இல்லாம நான் என்ன சார் வெளியில போய் வேற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்? இங்க எனக்கு பினான்சியல் இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. ஆனா என்னன்னா, இன்னைக்கு நெறைய பேர் வெஸ்டீஜ் வியாபாரத்த எப்படி பார்க்குறாங்கன்னா, வந்தவுடனே வருமானம் வந்துரும்னா, எந்த இடத்துலயுமே வராது சார். நான் சொந்தமா ஒரு வியாபாரம் பண்ணா கூட ஆரம்பிச்ச உடனே வருமானம் வரும்னா, முதல் கூட வராது. முயற்சி போட்டுக்கிட்டே இருந்தா தான் எனக்கு கஸ்டமர் அதிகமாக தான் என்னால வருமானத்த ஏத்த முடியும். இப்ப வெஸ்டீஜ் வியாபாரம்ன்றது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மாங்கன்னு வச்ச உடனே மாங்கா பறிச்சு சாப்ட்டுறணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டீஜ் வியாபாரத்த பொறுத்த அளவுக்கு
ஹார்ட் ஒர்க்கோ ஸ்மார்ட் ஒர்க்கோ, ஆனா எவ்வளவு வேகமா பண்றோமோ அவ்வளவு வேகமா நம்ம செக் ஏறும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் உள்ள இருக்கேன். ஆனா என்னோட செக் ஸ்டேபிளா இருக்கு. இன்னைக்கு இந்த வியாபாரம் சப்போஸ் நான் எடுக்கல, வேண்டாம் அப்படின்னு விட்டுருந்தேன்னா, இன்னைக்கு நான் வெளி உலகத்துல எவ்வளவு வாங்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட வீட்டுக்காக நான் சப்போர்ட் பண்ணணும்னா, அப்படியே விழுந்து பிறண்டு எழுந்திருந்தா கூட என்னோட வருமானம் 15,000ல இருந்து 10,000 தாண்டறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இத புரிஞ்சுக்கிறவங்க இதுல வந்து நெறைய பேர் வந்து இந்த தொலைநோக்கு பார்வையோட பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் சார். அது நான் புரிஞ்சுக்கிட்டத தான் இப்ப ஷேர் பண்ணியிருக்கேன். கிரேட் மேடம். ஸோ வெஸ்டீஜ்ல உங்க எதிர்காலம் பிளான் என்ன? சார் கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த என்ன சொல்றது? அந்த மிகப்பெரிய ஒரு வருமானம் எல்லாருக்கும் இன்னைக்கு கண்ல காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த விஎம்சி மெம்பர் 5 லேக்ஸ், 10 லேக்ஸ் அந்த மாரி ஒரு வருமானத்த வந்து பாத்தீங்கன்னா, டீமோட சேர்ந்து மிகப்பெரிய லெவல்ல அடுத்த ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், இன்னைக்கு வெஸ்டீஜ் வியாபாரத்துல திருமண பக்கம்லாம் பார்த்துட்டு இருக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுங்களா? ஆரோக்கியம். இன்னைக்கு நான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு அந்த ஆரோக்கியம் தான் சார் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நெறைய வீட்டுக்கு இந்த ஆரோக்கியத்த கொண்டு போய் சேர்க்கணும். நெறைய பேருக்கு இந்த வியாபார வாய்ப்ப கொண்டு போய் சேர்க்கணும். அந்த இன்னைக்கு நம்ம என்ன இந்த உணர்வோட இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேனோ, அதே உணர்வோட எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கணும். கூடிய சீக்கிரம் இதுல ஒரு 5 லேக்ஸ் இன்கம்குள்ள போணும். நம்மளோட யுனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் முடிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நீங்க இன்னைக்கு என்ன பொசிஷன் இருக்கோ, அதுக்கு ஜர்னி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் சார். எண்ட் கிடையாது. கிரேட் மேடம். அப்சல்யூட்லி சூப்பர். பிகாஸ் உங்க லைஃப் வந்து ஒரு பெரிய அளவு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு ஆரம்பிச்ச உங்க வாழ்க்கை இன்னைக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கார் அண்ட் ரீசெண்டா ஃப்ராங்ஸ் இந்த கார் வேற நீங்க எடுத்திருக்கீங்க. அது தவிர இத்தனை ஃபாரின் ட்ரிப்ஸ் வந்து போயிருக்கீங்க. மேபி பிகாஸ் டெஃபினட்டா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வெளிநாடெல்லாம் போகணும் அந்த கனவு கூட இருந்திருக்காது. ஆனா அதெல்லாம் ஒரு ஒரு மொமெண்ட் அப்படிங்கிறது நீங்க போக 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 உங்க லைஃபோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாற்றம் என்னங்கிறத நீங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நீங்க ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. பிகாஸ் எஸ் சார். இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி பர்ஃபெக்ட்லி செட். எல்லாருக்குமே அது இருக்கு. அந்த விடாமுயற்சி, நம்பிக்கை இது இருந்து தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம வாழ்க்கை மாற்றம்ங்கிறது ஆண்டவனால் எழுதி வைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு எங்களுக்காக உங்க டைம் கொடுத்து இந்த ப்ரோக்ராம்க்கு டீச்சிங் டியூஸ்டே இதுக்காக உங்க நேரம் நீங்க கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். கண்டிப்பா நீங்க டெஃபினட்டா வெஸ்டேஜ்ல ஒரு பெரிய பெரிய அளவு நீங்க போகணும், விஎம்சியும் ஆகணும். அதுக்கு என்டையர் வெஸ்டீஜ் சார்பாக இன்சைட்ல ஆபரேஷன்ஸ், சேல்ஸ், மார்க்கெட்டிங் எல்லா டீம் சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க் யூ சார். ஹேட்ஸ் ஆஃப் தேங்க் டு யூ யூ சார். உங்களோட வளர்ச்சிக்காக. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். பாஷா க்ளோஸ் பண்ணலாம்.